வணக்கம். ஓம் பிரம்மேஸ்வராய நமக. முருகா, முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேல, ஆறுமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமியே, என் இன்பமே, ஈசனே, பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவாய் சிவோம். மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகர, அரோகர, அரோகர. குமார கடவுளுக்கு அரோகர, அரோகர, அரோகர. குமார கடவுளுக்கு அரோகர. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் முருகா சரணம், சிவாய் சிவம். ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க வினோத். எதையாவது ஒன்று பற்றி கொள்வதே வாழ்க்கையில் அமைகிறது. பற்ற இருக்க என்ன செய்ய வேண்டும்? அனுபவமற்ற நிலை பற்றுதல் வராது. நான் எனது என்பதே பற்றுதலுக்கு காரணமா அமைது. இந்த நான் தான் என்ற விஷயம்தான் ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு நபர் மேலேயோ இல்ல ஒரு நிலை மேலேயோ பற்றுதல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதனால இந்த பற்றுதல் வைக்கிறாங்க? அது அவங்களுக்கு உயர்வா காட்டுறதாக அவங்க நம்புறாங்க. அது அவங்களுக்கு லாபகரமா இருக்கு, அது அவங்களுக்கு ஆதாயமா இருக்கு, அது அவங்களுக்கு எனர்ஜியா இருக்கு, அது அவங்களுக்கு சக்தியா இருக்கு, ஊட்ட சக்தியா இருக்கு. அது நினைக்க நினைக்க அவங்க பலம் பெருகுவதாக அவங்க கருதுறதுனால அவங்க நிறைய ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. நிறைய பேர் கார்ல வச்சிருப்பாங்க, போன்ல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல பற்றுதல் வச்சிருப்பாங்க. வெறும் பற்றுதல் நபர் மேல் மட்டும் இருக்காது. நபர் மேல் மட்டும் இருக்கிற பற்றுதல் அது பாசம், நேசம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும். இந்த பற்றுதல் தான் என் பலம் நம்பிவிட்டால் ஆபத்து. ஏனால் பற்று நிலையானதல்ல. ஏன்னா நீங்க எது மேல பற்று வைக்கிறீங்களோ அது நிலையானதல்ல. எந்த நபரோ அவரவர்கள் மனநிலை மாறும், அவங்கவுங்களோட தேவைகள் மாறும். அப்போ உங்களோட பற்றுதலுக்கு ஏத்த மாதிரி அவங்க நடக்கலன்னா நீங்க ரொம்ப பலவீனம் ஆயிடுவீங்க. இந்த பற்றுதல்னால எதிராளிக்கு உடன் பிறந்தார் பெற்ற தாய் தந்தையாக கூட இருக்கட்டும். ஆனா இந்த மனம் என்பது யாரையும் சும்மா விடாது. அஹ் இன்னும் கேக்குதா?
கேக்குதுங்க சாமி. இன்னும் ஓகே. ஸோ இந்த பற்றுதல் என்பது நீங்க நபர் மேல வைத்தாலும் ஆபத்து தான். ஏன்னா காலம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாமே ஒரு சுழற்சி, ஒரே மாதிரி இருக்காது. இது உங்களுக்கு ஆதாயமா இருக்குன்னு சொல்லி நீங்க பற்றுதல் வச்சிடுறீங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னு வரும்போது அவங்க அதை நோக்கி தான் பயணிப்பாங்க. ஸோ அதனால பற்றுதல் என்பது ஒரு பலவீனத்தின் வெளிப்பாடு. இந்த பற்றுதல் வைப்பதை விட அதற்கு பதிலாக அன்பு வைத்தால் அவர்களும் நலமுடன் இருப்பார்கள், நீங்களும் நலமுடன் இருப்பீர்கள். இந்த பற்றுதலுக்கும் அன்புக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்னு நீங்க கேட்கலாம். அன்பு என்பது அவங்க நலனின் அக்கறை கொள்வது. அந்த ஆற்றலை வைத்து தான் வாழும் என்று நினைப்பது பற்று. என் ஆற்றலை வைத்து அது வாழ வேண்டும் என்று நினைப்பது அன்பு. அன்பு என்பதுன்னு பாத்தீங்கன்னா தன் நலன் கருதாமல் இருப்பதே அன்புதான். இந்த பற்றுதல் தன் நலனுக்காக மட்டும்தான் எல்லாரும் செய்யறாங்க இல்லையா? இந்த அன்புன்னு ஒரு எனர்ஜியை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு பன்மடங்கு நன்மை செய்யும். அந்த அன்பை உங்ககிட்ட இருக்கிற அது ஒரு பெரும் சக்தி. அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. அதை பயன்படுத்த கத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த உலகத்துல நம்மளை வெல்ல ஆளும் இல்லை. அன்புக்கு மிஞ்சின ஒரு சக்தி எதுவுமே இல்லை. இந்த அன்பு என்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த பழப்போன மனம் நம்மளை விடாது. ஆசை, பாசம், நேசம், காதல், காமம், குரோதம் சொல்லிட்டு நம்மளை திரும்ப திரும்ப இந்த நம்மளை உயர்த்துவதாக சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யாரும் நன்மை அடைஞ்சாங்க, பயன் அடைஞ்சாங்கன்னு நீங்க ஒருத்தரை சொன்னீங்கன்னா கூட நான் ஒத்துக்கிறேன். ஆமாப்பா, இதனால இவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றி அவங்க இல்லத்திலேயே இருக்கிறதான்ற கூட தெரியல. விழுந்து விழுந்து எல்லாம் செய்யறாங்க. ஒரு சின்ன தாழ்வோ சின்ன தோல்வியோ வந்தா உடனே வெறுத்துடுறாங்க. எவ்வளவு தூரம் விரும்புறாங்களோ அவ்வளவு தூரம் வெறுக்கிறாங்க. சின்ன தப்போ ஏதோ ஒரு விஷயம், இதெல்லாம் நாம் செஞ்சதுனால வந்ததுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கடவுள் என்ன கொடுக்குறானோ அதை ஏத்துக்கணும். நாம அமைதியா வாழணும். தாழ்வு கொடுத்தா தாழ்வு, வாழ்வு கொடுத்தா வாழ்வு. கொடுக்கலையா சரி, ஏதோ நாம் செஞ்ச வினையோ ஏதோ ஒரு காரணங்கள்னால நம்மளுக்கு இது கிடைச்சிருக்குன்றத ஒப்புக்கொள்ள மனம் வேணும். அப்பதான் ஒப்பில்லாதவனை நாம் வணங்கி நிற்க முடியும், அவனோட இணைந்து செயல்பட முடியும். வெறும் நம்ம பாருங்க, எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, கடவுள்னா உலக நீதிக்குள்ள விஷயங்கள் அனைத்தும் எனக்கு பயனா அமையணும்ன்றதுதான் எல்லாரோட நோக்கம். உலகத்துல எல்லாருக்கும் நானே உயர்வா இருக்கணும், எந்தே முதன்மையா இருக்கணும், பணம்னா நான் தான் டாப்பு, பிசினஸ்னா நான் தான் டாப்பு, படிப்புனா நான் தான் டாப்பு, ஆரோக்கியம்னா நான் தான் டாப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். இதெல்லாம் இந்த பற்றுதல்னாலையும் தேவையற்ற ஆசைகள்னாலையும் கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். அன்பா இருந்தா நாமும் நன்மையுடன் இருந்து நம்மை சுற்றத்தார் உற்றத்தார் அனைவரையும் அன்புடன் வைத்து எல்லார் நலனிலும் அக்கறை கொண்டு நாமும் நலனில் அக்கறை கொண்டு சுய அக்கறை கொண்டு சும்மா இந்த பற்றுதல் வச்சு இந்த ஒரு ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுகிறோம், ஒரு சக்தி பிறக்குது, அந்த சக்தியில் நான் வேகமா இருக்கேன் அப்படின்னா இயல்பை விட நீங்க வேகம் படுத்துறீங்க உங்களன்னா உங்களுக்கு நிச்சயம் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பாருங்க, ஒண்ணுத்த பற்று வைக்கிறீங்கன்னா அதை நீங்க பிடிக்கிறீங்க. இந்த உடல் இறுக்கமாகவும் மனம் இறுக்கமாகவும், ஏன்னா அதுல இருந்து வெளியே வந்தா உங்களுக்கு பயம் வரும். நீங்க எவ்வளவு தவறுகள் செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதை நீங்க காப்பாத்துறதுக்காக நிறைய தப்புகள் பண்ணுவீங்க. அது இறுக்கத்தை கொடுக்கும். ஒரு அமைதியோ சமாதானத்தையோ, சுதந்திரம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், அது கஷ்டம். ஆனா இயல்பாகவே சொல்றேன், சாமானியர்களுக்கே சொல்றேன். ஸோ பற்றுதல் வேண்டாம். பற்றுதல் வைத்து நீ என்ன பண்ண போற? உன்னோட லாபத்துக்கு தான் நீ பற்றுதல் வைக்கிறியே தவிர, நீ எது மேல் பற்றுதல் வைக்கிறியோ அதன் நலன் மேல் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா வினோத்? இப்ப நீங்க ஒன்னுக்கு மேல பற்றுதல் வைக்கிறீங்கன்னா நீங்க எதனால வைப்பீங்க சொல்லுங்க? ஏதோ ஒரு ஆதாயம். சிம்பிள்.
அது அவங்களுக்கு ஆதாயமா உங்களுக்கு ஆதாயமா? எனக்கு தான். இங்க என்ன உண்மை இருக்கு? சுயநலம் தான் இருக்கு சுயநலம். இல்லையா? ஆமா. இந்த பற்று ஏன் வைக்கிறாங்க? ஒரு பலவீனம். என்ன பலவீனம்? தன்னை கட்டுப்படுத்த திறன் யார்கிட்டயும் கிடையாது. சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது நிலை தடுமாறுறாங்க. அதனால இந்த பற்றுதல் வைத்து அந்த பற்றுதலுக்குள் போய் நின்று இதுதான் நான் சொல்லி நம்ப வச்சு ஐயோ இது வேணாம் அது வேணாம்னு ஏதோ ஒரு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ மாயையின் பலம் பெருசு. அது எப்போ நம்மளை உயர்த்தும் எப்போ நம்மளை வீழ்த்தோம்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த உறவுகள் மேல இது பணத்து மேல எல்லாம் ரொம்ப அதிகப்படியான பற்று வச்சு தன் இயக்கத்தை நிறுத்தும் அளவிற்கு அவங்க பற்றுதல் போயிடும் போது இந்த உடல் இறுக்கமாகிவிடுது. அதுக்கப்புறம் இது துன்பத்துக்கு சென்றது. ஸோ இந்த உடலை கூடுமானம் மட்டும் மென்மையாக வைத்துக் கொள்வதுதான் சிறப்பு. எதெல்லாம் உங்களை வன்மையாக்குகிறதோ அப்போதே நாம் கவனித்து, முருகா இது என்ன சோதனை? நான் நல்லா தானே போயிட்டு இருந்தேன். ஏன் இது மேல போய் நான் பற்றுதல் வச்சேன்? எனக்கே தெரியலையேப்பா. எல்லாருக்கும் நன்மை செய்யணுன்றதுதான் நோக்கம். ஆனா பாருங்க, எனக்கும் ஏதோ ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தினால இங்க சென்று இங்க நான் சிக்கிக்கிட்டேன். என்னை காத்தருளுக முருகா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட டக்குன்னு சரணாயிடும். அந்த இறுக்கத்தை உணரும் போதே நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். இது அளவுக்கு யாருக்கு சுவாமி கவனம் இருக்கு? இது லாபகரமா இருக்கு, வேகமா இருக்கு, உற்சாகமா இருக்கு, பொலிவா இருக்கு, என்னை உயர்த்தி காட்டுவதாக நான் கருதுகிறேன். நான் அந்த இதில் மைண்ட் அது நிஜமா? இந்த பலம் நிஜமானதா? இது உண்மையானதா? என்றெல்லாம் யோசிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி தான் ஆகணும். வெறும் மனதை வைத்து இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் அன்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்க கத்துக்கணும். நம்ம வாழும் நாட்கள் குறுகிய நாட்களே. இதுல எதுக்கு இவ்வளவு உனக்கு பலம் பற்று வேணும்னா அந்த மாயை பற்று அறுக்கணும்னா அந்த மனப்பற்றுதல் அகற்றணும். அப்போ நம்ம கடவுளை வணங்கி நிற்கும் போது மட்டும்தான் அன்பு வளரும். அன்பு வளர்ந்தாதான் இந்த பற்றுதல்கள்லாம் வந்து நம்ம வெளியே வர முடியும். இல்லைன்னா இந்த மனம் எல்லாத்துலயும் பற்றுக்கொள்ளும். எதெல்லாம் நம்மளுக்கு உயர்வா தெரியுதோ, எதெல்லாம் நம்மளுக்கு ஆதாயமா தெரியுதோ அதெல்லாம் நான் சொல்ல நம்ப வைக்கும். இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா உலகம் அப்படிதான் இயங்குகிறது. அதுக்குள் நீயும் இயங்குகிறாய். அதுக்குள் நீ சிக்கக்கூடாது என்றால் கடவுளை வணங்கி நிற்பதுதான் உண்மையான பக்தி, அன்பு அப்படின்னு இருக்கணும். அப்புறம் நான் கடவுள் மேல பற்று வச்சுட்டு கடவுள் எனக்கு செய்யல, கடவுள் எனக்கு பண்ணலன்னு சொல்லி அதுவும் செய்வாங்க. கடவுள் மேல நம்பிக்கைன்றது வேற, பற்றுன்றது வேற. எல்லாரும் ஈஸியா பற்றுதல் வைக்க முடியும் கடவுள் மேல. ஆனா கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்ன்றதுனா எப்படின்னா, வாழ்க்கையில் வரும் ஒரு ஒரு சூழ்நிலையிலும் ஏற்ற தாழ்வுகளையும் இன்னல் இடையூறுகளையும் பொறுமையாக கடப்பதற்கு நம்பிக்கை இருக்கும். பற்றுதல் இருந்துச்சுன்னா கடவுள் கொடுத்தா ஆஹா என் தெய்வம் குத்திச்சு, தெய்வம் இருப்பது எங்கேன்னு பாட்டு பாடுவாங்க. ஆனா அதே அவங்க எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா, நாசமா போன கடவுளை என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னுவாங்க. என்னையே சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட சொன்னாங்க, ஏமாத்திட்டீங்களே சுவாமின்னாங்க. ஏடிஎம்கே தோத்துச்சான். ஒருத்தர் சொன்னார் எனக்கு, சம்போ மகாதேவான்னு சொல்லிட்டு, ஆமாப்பா என்னால முடியல, நான் என்ன பண்றது? அவர் என்ன சொன்னார், நீங்க கூட ஏமாத்திட்டீங்க சாமி. பாருங்க, இது இவ்வளவு லட்சம் கோடி மக்கள் ஓட்டு போட்டதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. நான் சொன்ன எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயத்த தான் நானும் நம்பிக்கையை ஊட்டணுன்றதுதான் என்னோட நோக்கம். எல்லாரும் தான் கேக்குறாங்க, எல்லாருக்கும் தான் சொல்றேன் நான். ஆனா நான் இல்லப்பா வராதுப்பா தோத்துருவாப்பா நீ இப்படி ஆயிடுப்பான்னு சொல்லி அவரு வேண்டாம். அவருக்கு ஏன் அது நடப்புதான் அன்றன்ற தினத்துல சந்திக்கட்டுமே. இன்னைக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்போம். நன்மை நிம்மதியா இருக்கட்டும் இருக்கிற நாட்கள். எப்படினாலும் ஒரு நாள் எல்லாம் உண்மையும் தெரியுதான் போது ஏத்துன்னு தான் ஆகணும் உண்மையை. அவர் கோச்சிக்கிட்டாரு என் மேல. இதை நம்பிதானே சுவாமி நானும் இருந்தோம். அப்படி இல்லை இப்படி இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? நடைமுறையா யோசிக்க திறனற்றவர்கள் ஆயிட்டாங்க. அவங்க என் மேல வைத்தது நம்பிக்கை இல்லை, பற்று. நம்பிக்கை இருந்ததுதான் என்ன பண்ணுவாங்க? இது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிலை எப்படி கடக்கலாம் சுவாமின்னு என்கிட்ட
கேட்பாங்க. ஆனா இப்படி இல்லை பாருங்க, 24 மணி நேரம் சதா காலமும் நான் என் என் சாமி பகவான் அண்ணாமலையானே செந்தில் ஆண்டவரேன்னு துதித்து கொண்டிருக்கிற எனக்கே நிறைய விஷயங்கள் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். கூட இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா ஒருத்தர் கூட சுவாமிக்கு இப்படி நடக்குதுன்னா அப்படி இல்லை அப்படின்னு கேட்டா, நீ இந்த 1000 விஷயம் வச்சிருக்க சுவாமி, அதனால உனக்கு நடக்குது, தப்பு இல்லை. ஆனா எங்களுக்கு நடக்கக்கூடாது. அப்ப என்னன்னா அவங்களுக்கு அந்த பவர் வந்து அவங்க நினைக்கிறப்பெல்லாம் மாறணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது இல்ல, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் என்ன போய் இது பண்ணிக்க முடியுமா? சரி, ஓகே, பரவாயில்ல, பாத்துக்கிறேன், தைரியமா இரு, அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அப்பயும் நம்ம நம்பிக்கையை தான் கொடுக்குறோம். இப்ப என்ன உலக நீதி நடைமுறை என்பது வந்து பாத்தீங்கன்னா, இது என்ன வேணா நடக்கும், எப்படி வேணா நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு இதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாரு. நானும் ஒன்றும் சொல்லிக்கல. சரியப்பா, நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் பாவம் ஆதங்கத்துல ஏதோ ஒரு ஏமாற்றத்துல பேசுறாருன்னு அவர் சொல்றதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு, ஆனா எனக்கு நித்தம் வாழ்க்கையில நடக்குது. நித்தம் நான் தோக்குறேன். நான் நித்தம் முயற்சி பண்ணி தோத்துட்டு தான் இருக்கேன். ஐ மீன் உலக நீதியில வியாபாரம் அது இதுன்னு போது நம்ம எதிர்பார்த்தபடி நடக்க முடியல. ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம நிக்கிறோம். ஐயோ இது வேண்டாம், நம்மளுக்கு பின்னாடி போயிடலான்னு பின்னாடி போயிடுறோம். தப்பு பண்றவன் ஜெயிக்கிறான். அதுக்காக நான் போய் தப்பு பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? சரி, பரவாயில்ல, அடுத்தது வாய்ப்பு வரும்னு சொல்லி நம்ம அமைதியா இருக்கோம். இதனால காலம் விரைவமானாலும் காசும் விரைவமாக தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால முடியல, முடிஞ்சதை தான் செய்ய முடியும். முடியாத முயற்சி பண்ணி தோற்பதை விட இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு அமைதியா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன நடக்குது, நான் நல்லா இருக்கேனா, நீ இல்லையா, சுவாமி இப்படி இருக்காரு, அப்ப கூட அவருக்கு இதெல்லாம் நடக்குதுன்ற அந்த உண்மை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பற்று வச்சிருக்காங்க. நம்ம கூட சாமி இருக்காரு, நம்மளுக்கு கேட்டதெல்லாம் நடக்கும். அவங்க இத்தனை ஆண்டு காலம் தன் வாழ்க்கையை கடந்து வந்ததோ, இனி கடக்க போக வேண்டியதுக்கும் நான் தான் வேணும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும், இந்த தருணத்துல அவங்க பேசிடுவாங்க. சரி, என்ன பண்றது? அவரோட ஆதங்கத்தை கொட்டுகிறாருன்னு சொல்லி அதுக்கு என்னதான் பழிக்கிறாங்க. உண்மையிலேயே நான் கோவப்பட்டா அவங்களுக்கு தான் சிரமம். நான் கோவப்படுறதுல என்ன வந்துட போகுது? சரி, என்னை தானே பழிக்கின்றார், பழித்து விட்டு போ. இப்போது உன் ஆதங்கமும் உன் கோபமும் எல்லாம் அடங்கி விட்டதா? அன்பு பிறந்து விட்டதா? வாழ்ந்து கொள்வோம். என்னால் என்னை சொல்லுவது சுலபம், அதே போல்தான் கடவுளை மேல் பழிப்பதும் சுலபம். நன்மை செய்தால் கடவுள் என்பான், நன்மை செய்யவில்லால் கல் என்பான். மனிதன் அப்படித்தான், ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை விட ஆதாயம் பெற வேண்டிய விஷயங்களே வாழ்க்கையில் அதிகமாக சிந்திக்கிறார். அறிந்து தெளிந்து வாழ்க்கையை நலமுடன் வாழ வேண்டும் என்பதை விட எப்போதும் நான் தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வராங்க பாருங்க. இந்த இடம் தான் பற்று. இந்த நான் தான் அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு வந்து பற்றுதல் வருது. பணம் வேணும், அது வேணும், பதவி வேணும், ஆஹ் எல்லாமே அதிகமா வேணும். நம் தேவை என்னன்னு தெரியாது, நம் நோக்கமும் என்னன்னு தெரியாது. அது தன்னை எப்போதும் உயர்த்தி காட்ட வேண்டும் என்பது, மிகைப்படுத்த வேண்டும் என்பது, இப்படி பல கோணங்கள்ல போறதுக்கெல்லாம் காரணம் பற்றுதல் தான் இருக்கும். இது உங்களை பலவீனம் படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பலவீனம். இந்த பலவீனத்தினால உடல் நலம் கெடும், மனநலம் கெடும், எல்லாமே கெடும். அமைதி கெடும், நம்மளை ஊற்றார் எல்லாம், இல்லத்தில் அமைதி போகும், ஒற்றுமை போகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். தேவையற்ற பற்றுதலுக்கு ஆளாகாமல் நம்மளை பார்த்து கொண்டு வழி நடத்தணும். இந்த பற்றுதலால் நான் அடைய போற பயன் என்ன? வெறும் மனவேகம் அதிகரிக்கும். ஒரு பெருமையோ, பெருமைனா சிறுமை வரும், சிறுமைனா பெருமை வரும், லாபம்னா நஷ்டம் வரும், ஆதாயம்னா இழப்பு வரும். இதெல்லாம் இயல்பு. ஏன்னா எல்லா நேரமும் காலமும் மன்னிக்கணும், நேரமும் ஒத்துழைக்காது. காலம் வேற, நேரம் இதெல்லாம் மனதை சார்ந்த விஷயம். இதெல்லாம் எப்போதும் ஒத்துழைக்காது.
ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா உன் கவனம் ஒரு திசையில் இருக்கும், அவங்க கவனம் ஒரு திசையில் இருக்கும். உங்க பற்றுதல் வைக்கும் போது ஒரே திசையில் இருந்திருக்கும். அது அது ஒரு பேதமைக்கு ஆளாயிருக்கும். நீங்க ஒரு பேதமைக்கு ஆளாயிருப்பீங்க. அதுல அந்த பற்றுதல் இணையாது. அந்த பற்றுதல் வன்மையை காட்டும். ஏன்னா நீங்க இந்த பழைய அனுபவத்தை வச்சு திரும்பி இயக்க பார்க்க முயற்சிப்பீங்க. இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நடக்காது. அந்த ஆற்றல் அப்படி செய்யும். இதெல்லாம் வெறும் ஒரு ஆற்றல் தானே. ஒரு எனர்ஜி தான் இதெல்லாம். இதெல்லாம் உண்மை கிடையாது. இது என்ன பண்ணும், நீங்க அது உங்களுக்கு பலவீனமா கொஞ்சம் உணர்ந்த உடனே அதை வச்சு நீங்க திரும்ப இயக்கத்துக்கு வேகத்தை கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா, அது இறுக்கத்தை கொடுக்கும். அந்த அந்த எதிர்பார்த்தபடி அந்த எதிராளி கிட்ட மாற்றம் வரலன்னு சொன்னா, அது இறுக்கத்தை கொடுக்கும், துன்பமாயிடும். அப்புறம் நிறைய விஷயங்கள் எதிர்மறையாக நடக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். வாழ்வில் மெல்ல மெல்லமாக இருள் சூழ ஆரம்பிக்கும். கடவுள் பக்கத்திலேயே அருள் இருந்தாலும் அருளை தொடாது, இருளை மட்டுமே போய் மனம் தொட ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள இருந்து இயற்கையை சிரிக்கும். காலம் சொல்லும், டேய் அடுத்த கட்டத்துக்கு போகணும், புரிஞ்சு நடந்துக்கோ. ஆனால் முடியாது. மனம் தன் வேலையை செய்துவிட்டு அமைதியாக போய் உட்காந்துக்கும். நான் என்னப்பா பண்றது? நான் எல்லாம் உனக்காக தானே பேசினேன். அடுத்தவங்களுக்காகவா பேசினேன்? நான் உனக்காக தான் பேசினேன். நீயும் அதுதான் நம்பின. அதனால தான் வந்த. ஆனா நான் உனக்காக பேசுறேன்னா, நான் நல்லது பேசுறேன்னா, கெட்டது பேசுறேன்னான்னு உன் அறிவை நீ தான் பயன்படுத்தணும். ஏன்னா வந்து ஏன் கேட்குற நாளைக்கு, பழா போன மனமே இப்படி என்ன கவுத்துட்டியே அப்படின்னு என்னெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. நீ எப்படி என்ன கேட்ப? உனக்கு ஆதாயம் இருக்குன்னு நீ என் பின்னாடி வந்த. ஆதாயம் எல்லாம் நீ வந்திருப்பிய. ஏன் உனக்கு அறிவு இல்லையே? அறிவை பயன்படுத்தி நீ எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியாதா? இது பின்னாடி போனா இப்படிதான் நடக்கும்னு தெரியாதா? அப்படி போனா பெரிய ஆதாயம் வரும் தானே நான் சொன்னதை நீ கேட்ட. அப்படின்லாம் உன் மனசாட்சி உண்மையை பேசுச்சு. அது பேச்சு பின்னாடி நீ போனியா? போல இல்ல. அதனால மனதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அது திருப்பி கேள்வி கேட்டா அது திரும்பி கேட்கிற கேள்வியில நீங்க ஒட்டுமொத்தம் பலத்தையும் இழந்துருவீங்க. இதெல்லாம் நடக்கும். நடக்காதெல்லாம் சொல்ல முடியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியதான் செய்யும். ஏன்னா நீ பலவீனமா இருக்கும்போது உன் மனம் உன்னை பார்த்து சிரிக்கும். நீ கீழே விழுந்த பிறகு வீழ்த்தியதே நான் தானே அது தெரிஞ்சாலும் அது தானே பார்த்து சிரிக்கும். அது அப்படி ஒரு ஏளனத்தை கொடுக்கும். அந்த ஏளனம் கோவத்தை காட்டும். அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல ஆணவத்தை காட்டும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிற விஷயம் வேணும். நான் எப்போதும் பலவீனமா இருக்கணும். ஒரு நாள் கூட அமைதியாவோ நிம்மதியாவோ எல்லாம் இருக்கக்கூடாது. நான் பலமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பற்று பாசம் பந்தம் இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு இதுதான் என் சக்தி, இதை வச்சுதான் நான் ஓடுவேன், இதை வச்சுதான் நீ இயங்குவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தப்பு பண்ணுவாங்க. பாருங்க, இந்த பாவம் பண்ணவங்க திரும்பி திரும்பி பாவத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பலம்னு கருதி தான் அதை பண்ணாங்க. ஏதோ ஒரு ஆதாயம், ஏதோ ஒரு விஷயம். ஆனா புண்ணியம் பண்றவங்க பாருங்க, தொடர்ந்து அவங்களால புண்ணியம் பண்ண முடியாது. இப்ப ஒரு பூஜை புனஸ்காரம் பண்றவங்களால தொடர்ந்து பண்ண முடியாது. ஆலயம் தொழுவர்களால தொடர்ந்து பண்ண முடியாது. இல்ல ஒரு யோகம் தியானம் பண்றவங்களால தொடர்ந்து பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் பல தடைகள் வரதான் செய்யும். தடைகள் வெளியே இருந்து இல்ல, உள்ள இருந்து. சுகம் தடுக்கும், சொந்தம் தடுக்கும், பந்தம் தடுக்கும், அனுபவம் தடுக்கும், காமம் தடுக்கும், குரோதம் தடுக்கும், நிறைய விஷயங்கள் தடுத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் கடந்து அறிவை பயன்படுத்தி பயன்படுத்தி ஒன்றையாக கடந்து நீ ஈசனையே வணங்கிட்டு இருக்கணும்ன்ற நிலைக்கு உன்னை நீ உயர்த்திக்கணும்னு அது நீ தான் பண்ணணும். தடைகள் வெளியே இல்ல, உள்ளிருந்து வருகின்றன. இப்ப பாவம் பண்ணும்போது அது ஒரு லாபத்தையோ ஒரு ஆதாயத்தையோ அதை அடைஞ்சதுனால என்ன பண்ணோம்னா அது நன்மைன்னு ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துருவீங்க. அதனால திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. அது பாருங்க, இப்போ போய் எல்லாரும் புண்ணிய நதிகள் எல்லாம் குளிச்சு எடுத்து, அப்பா முருகா என் பாவம் எல்லாம் கழித்து விட்டேன், இந்த புண்ணிய நதிகளிலே குளித்து நான் இன்றிலிருந்து நான் புனிதத்தை பின்பற்றுவேன் என்று சொல்லிதான் ஒரு கடல்ல எல்லாத்தையும் முழுகிட்டு வெளியே வருவாரு. அடுத்த நிமிஷம் அந்த பழைய அனுபவம் உள்ள இருந்து டக்குன்னு வெளியே வரும். டப்புன்னு ஒண்ணு பண்ணுவாரு. அடுத்த நிமிஷம் பாவத்தை தொடங்குவார்.
கடைசியில அந்த கடவுள் தரிசனம் பார்க்கறதுக்குள்ளேயே அவர் எங்க தொடங்கினாரோ அதே இடத்துக்கு வந்துருவார். ஓயாது நதிகளெல்லாம் என்ன பலன், ஓயாது நதிகளெல்லாம் மூழ்கினும் என்ன பலன், யமனோலை ஒன்று கண்டுதெடுக்க உதவுமோ இதுவெல்லாம் என்றுதான் உன்னிரும் பாதம் பிடித்தேன், ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற தில்லைவாழ் நடராஜன். நடராஜர் பத்துல ரொம்ப அழகா கூறுறார். குருவா இருந்தென்ன, சீடர்கள் இருந்தும் என்ன, சித்து வளகற்றென்ன, நித்த மிரதங்கள் செய்தல், ஓயாது நதிகளெல்லாம் முழுகினும் என்ன பலன், யமனோலை ஒன்று கண்டுதெடுக்க உதவுமோ இதுவெல்லாம் என்றுதான் உன்னிரும் பாதம் பிடித்தேன், ஈசனே சிவகாமி நேசனை இணைகின்ற தில்லைவாழ் நடராஜனே. அதாவது குருவா இருக்கட்டும், சீடரா இருக்கட்டும், சித்து பல கற்று இருக்கட்டும், என்ன இருந்தாலும் என்ன இருக்கு, மரணத்தை வெல்ல முடியுமானா முடியாது. அதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதது. நீ உண்மையான அன்பை, உண்மையான ஈசனை வழிபட்டு நின்றால் உனக்கு எல்லாமே வென்றலாம் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்ற. இந்த பற்றுதல் மிகவும் ஆபத்தானது. உங்களை பலவீனப்படுத்தும், கோழையாக்கும், தன்னம்பிக்கையை வளர்க்க விடாது, தன் அறிவை பயன்படுத்த விடாது. எப்போதும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் உங்கள் கவனத்தை சுத்தும் அளவிற்கு வாழ்க்கையை சுருக்கி கொண்டே போகும். இது நேரத்தோடு இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. இது காலத்தோட போகும்போது காலம் ஒரு பரிணாம வளர்ச்சி, அடுத்த மாற்றத்தை உங்களுக்கு குத்தம் காலம். நீங்க மாறாம இந்த பற்றுதல்ல போட்டு இழுக்கும் போது உடலுக்கும் மனதுக்கும் வேறுபாடு வெகு தொலைவு ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா உடல் கெட ஆரம்பிக்கும். ஏன்னா வன்மையாகும். இந்த மாற்றத்துக்கு நீ பரிணாமம் ஆகணும், மாறணும் நீ. ஆனால் மாறாமல் இழுக்கும் போது, இந்த பற்றுதல் வச்சு நீங்க அதை கட்டுப்படுத்த நினைக்கும் போது பிரச்சனைகள் பெருசாகி நோய்வாய்ப்படுறது, நிறைய இன்னல்களுக்கு ஆளாகுங்க. அதனால இந்த பற்றுதல்னால் பயனற்ற ஒன்று. பற்றுதல் வைப்பதோட அன்பு வைப்பது நன்று. அன்போடு இருந்தால் அது நீங்களும் மென்மையா இருப்பீங்க. அந்த யார் மேல நீங்க அக்கறை கொள்றீங்களோ அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அந்த வீண் மாய பற்று, இந்த மனப்பற்றெல்லாம் என்னன்னா உங்களை பலமா இருக்குதுன்னு நம்புறதுனால. ஆனா அது பலமா இருக்கா பலவீனம் பத்துதான்றத மட்டும் கொஞ்சம் அறிவுபூர்வமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பலவீனப்படுத்தும். அதுல இருந்து வெளியே வந்து தவிர்த்து கொள்வது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செஞ்சுதான் இதை செய்யணுமே தவிர ஒரே நாள்ல இதை சுவாமி சொன்னாரு இன்னையில இருந்து நான் அன்பா மாறிட்டேன்னு நினைச்சேன்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இந்த பழைய அனுபவங்களை கடப்பதுன்றது வந்து அது ஒரு இயக்கமாக உங்களுக்குள்ள மாறிட்டு இருக்கும். இந்த இதுக்குதான் துணிவே வேணும். இந்த பழசு அந்த கலக்கிறது தான் துணிவு. அதை சந்திக்க பயம் இல்லாம துணிவு இல்லாம தான் எல்லாரும் பயந்து பயந்து திரும்ப திரும்ப அதுக்கே போறாங்க. அதை கடப்பதற்கு துணிவு வேண்டும். அந்த துணிவு இருக்கும்போது தான் இந்த பழைய அனுபவங்கள்லாம் விட்டு நீங்க வெளியே வர முடியும். அந்த துணிவு கடவுள் மட்டும் தான் கொடுக்க முடியும், குரு கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த துணிவு என்பது பழைய அனுபவங்களை விட்டு நீங்க வெளியே வரணும். பழசு உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த இயக்கத்துக்குள்ள போகாம அந்த சந்தர்ப்பத்துல கவனிச்சு நின்று அதை தவிர்த்து அதற்கான ஆற்றலை குருக்கிட்டயோ கடவுள்கிட்டயோ பெற்றுதான் இந்த துணிவை நீங்க வளர்க்கணும். இதெல்லாம் தான் செஞ்சாதான் இந்த பற்றுதல்ல இருந்து வர முடியும். ஏன்னா நம்மள அம்மா பற்று வச்சிருக்காங்க, அப்பா பற்று வச்சிருக்காங்க, அண்ணன் வச்சான், தம்பி வச்சான், மாமன் வச்சான், மச்சான் வச்சான், சொந்தம் வச்சான், நண்பன் வச்சான், பணம் வச்சுது, வீடு வச்சுது, கார் வச்சுது, எல்லாத்து மேலேயும் பற்றுதல் வைக்கப்பட்ட அனுபவங்களே நாம் பின்பற்றி வளர்ந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். திடீரென்று இன்னைக்கு எனக்கு உபதேசத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்டது, உடனே நான் வெற்றி விட்டேன் என்று சொல்வது சாத்தியமல்ல. அது வெறும் எண்ணங்கள் தான். ஆனால் இது அனுபவங்கள் அறுக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்க அதிகம் உழைக்க வேண்டும். ஐவகை வழிபாட்டை உறுதியாக செய்யணும். யோகம், தியானம் எல்லாம் முறையாக செய்யணும். எதுக்காகவோ நம்ம காலத்தை செலவழிக்கின்றோம். கடவுளுக்காக, உனக்காக நீ செய்யக்கூட வேண்டாம்ப்பா, கடவுளுக்காக செய். நீ உனக்காக செய்யணும் போது விட்ற பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். சுகம் தடுக்கும், அலட்சியம் தடுக்கும், நிறைய விஷயங்கள். கடவுளுக்காக செய்யணும். இத்தனை நன்மை செய்யற கடவுள், எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தான் நான் சொல்லி வாழ்றேன். இதுல அத்தனையும் நன்மையா போனோம்னா இதை யார் செய்யறான்? கடவுள் தான் செய்யறான். அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கடவுளை வணங்கி நின்றாலே போதும்.
அத்தனையும் கடவுள் பார்த்துப்பான். நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா நம்மளை எல்லா துன்பங்கள்ல இருந்தையும் விலக்கி இன்பகரமான சூழல், இன்பகரமான வார்த்தைகள், இன்பகரமான நிலைகள் எல்லாம் போனோம். ஆனா அதுக்கு அவன் தன்மையோட நீ வணங்கணும். அவன் உங்ககிட்ட இருந்து எதுவுமே கேட்கல. அன்போடு என்னை வணங்கினேன். அன்பு, உண்மை, நம்பிக்கை. அவ்வளவுதான். இது ஐயன் சொல்றாரு பாபாஜி. அன்பு, உண்மை, எளிமைன்னு சொல்றாரு. ஸோ நீ எளிமையா இருக்க பழகி கொண்டால், இப்ப பாருங்க, நான் சிக்கனமா இருக்கேன், கஞ்சனா இருக்கேன், நல்லா சாப்பிடல, நல்ல துணி போடல, செருப்பு போடல, அது வேற. அது எளிமைன்னு நீங்க சொல்லக்கூடாது. அது கஞ்சத்தனம். அதை நீங்க உடனே சொல்லக்கூடாது. எளிமை என்பது உள்ளுக்குள்ள இந்த மாதிரி எந்த ஒரு ஆடம்பரத்து மேலேயோ பக்கத்து மேலேயோ உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் இது மேலெல்லாம் நாட்டம் கொள்ளாமல் தனித்து நிற்கும் நிலை பேர் தான் எளிமை. எளிமை என்றால் தன்னை மிகைப்படுத்துவது, உயர்த்தி காட்டுவது, தாழ்த்தி காட்டுவது, நான் ஆற்றல் மிக்கவன், அறிவு மிக்கவன், திறன் மிக்கவன், பணம் மிக்கவன், செல்வம் மிக்கவன், சொத்து பத்து மிக்கவன், சொந்த பந்தம் மிக்கவன் என்றெல்லாம் தன்னை பற்றுக்குள்ள அலக்கி கொள்கிறான். அப்படி ஏதுமே இல்லாமல் இறைவா நீயே என் நிலை, உன்னை வணங்குவதுதான் நான் என்ற அந்த நிலைப்பாடுதான் எளிமை என்று சொல்வது. இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு பொய், ஒரு மாயை. நான் நான் சும்மா சொல்லிக்கிறேன். அதுல எனக்கு எல்லாம் பாதகம் தான் விளையும், சாதகமும் விளையாது. எனக்கும் தெரியும். பட் வாழ துணிவு இல்லை, தைரியம் இல்லை, எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியல, பயம் என்னை பற்றி கொள்கின்றது. அதற்கு ஏதோ ஒரு வார்த்தை பக்கத்துல இருந்து மனைவி, ஏங்க ஒழுங்கா பாத்துக்கலாம், அவன் கிடக்குறான், அவனுக்கு என்ன இப்ப கொடுக்கலாம் கொடுக்கலாம், இப்ப பொறுமையா கொடுக்கலாம், இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு ஏதோ ஒரு அவங்களை தைரியம் சொல்வதாக சொல்லி தவறான வழி நோக்கத்தில் வழிகாட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு அறியாமையின் பொருட்டு நடக்கும். இந்த இடத்தெல்லாம் நம்ம அறிவாக கவனித்து செயல்பட வேண்டும். அதனால அன்பு, உண்மை, நம்பிக்கை கடைபிடிப்பது இயல்பு, சத்தியமை. அன்பு, உண்மை, எளிமையை கடைபிடிக்க வேண்டும்னா நீங்க உண்மையிலே பக்தி சிறந்ததா இருக்கணும். உங்க நோக்கம் உறுதியாக இருக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல கட்டாய வழிபாடுன்னு சொல்றாங்க. காலை மாலை கட்டாயமா செய்யணும்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த எளிமை என்பது நம்மளுக்கு அவசியம். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு ஒரு நிலையில நீங்க உங்க ஆற்றல் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த மாதிரி யோகம் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயங்கள்னால, தியானத்தினால, பக்தினால, பயிற்சினால, தேக பயிற்சினால உங்களுக்கு உடல் எதை பண்ணாலும் உங்களுக்கு ஆற்றல் பெருகும். இந்த ஆற்றல் பெருகும் போது நிச்சயம் உங்களுக்கு வேகம் வரும், ஒரு நம்பிக்கை வரும், நம்ம பெரிய ஆளுன்னு சொல்ல வைக்கும், எல்லாமே செய்யும் அது. ஆனால் அந்த சமயங்கள் எல்லாம் எளிமையாக, நான் கடக்க வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்குப்பா, நான் போய் கடவுளை சேர வேண்டும். இந்த இடத்துல நான் இந்த கிடைக்கிற இந்த சின்ன ஆல்டர்களை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? ஒன்றுமே இல்லை. சும்மா 4 பேர் முன்னாடி என்னை உயர்த்தி காட்டிக் கொள்வதில் நான் என்ன ஆயிட போகிறேன்? ஒன்றும் இல்லை. எளிமையா பரவாயில்ல. அடுத்தவர்களை உயர்த்தி பார்ப்பவன் தான் குரு. தான் உயர்ந்தவன் என்று காட்டுபவன் குரு அல்ல. எல்லா குருமார்கள் பாருங்க, தன் சீடர்களை உயர்வதற்காக மட்டுமே பாடுபடுவார்கள். அவர்களோட அவங்களோட சுக துக்கம் அவங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த தடைகளை போக்கி அவங்களை நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக உபதேசங்கள் முடியவென்றால் சுமப்பார்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சுமப்பாங்க. சுமந்து அது அவங்களை தாக்கா வண்ணம். இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் சுமக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது உங்ககிட்ட வராது. ஏன்னா அந்த வலியோ வேதனையோ தடையோ இன்னலோ இடையூறோ அதை குரு பார்த்துப்பார். பார்த்து பார்ப்பன்னா என்னன்னா, ஒரு அறிவை கொண்டு அந்த இதை தான் பெற்றுக்கொண்டு சுமக்க ஆரம்பிப்பார். இப்ப எல்லாரும் சுமக்க, இன்னும் நீ பெரிய தியாகி ஆயா குருன்னு சொல்ல கேட்காதீங்க. நாங்க மட்டும் சுமக்கிறோம், என் பொண்டாட்டியை சுமக்கிறோம், என் பிள்ளைக்குட்டியை சுமக்கிறோம், எல்லாத்தையும் சுமந்துனுக்குறான். அதனாலதான் சுமையினால நீங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்றது இல்லையே, எல்லாரும் கீழே விழுறாங்க. ரொம்ப சுமக்கிறோம்னு சொல்லிட்டு பாரம் தலைக்கு ஏறி எல்லாரும் சுமந்து போறாங்க. ஆனா குரு அந்த தருணத்திலே அவங்களை சுமப்பார். அதை அவங்க கடந்த பிறகு அந்த சுமையை இறக்கி வைத்து விடுவார்னா அதை பூச்சியமாக்கி விடுவார்.
திரும்பவும் அவர் அனுபவத்துக்கே அது திரும்ப வராத மாதிரி. அதன் குருவை அந்த சுமை இயக்கவில்லை என்றால் அது பலன், அதாவது அதனோட ஆற்றலை அது இழந்து விட்டது, இயக்கம் கூடிய சக்தியை அது இழந்து விட்டது. அப்போது அது மீண்டும் அவர் நினைவுக்கோ அவர் அனுபவத்துக்கோ செல்லாது. இதை இயக்காத அந்த சமயத்தில் கிடைத்த அனுபவங்கள் அவருக்கு அறிவாக மாறி அடுத்த நிலைக்கு அவர் உயர்த்தி கொண்டு போகும். இதுக்குதான் ஆன்மீக நெறியில குருவின் அவசியம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க. குரு அருள் இல்லாமல் திரு அருள் வராது அப்படின்னு சொல்றதுல என்னத்துக்கு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தடைகள் சங்கடங்கள் வரும்போது கடக்குவதற்கு எந்த சக்தி உதவும்? ஏன்னா எல்லா சக்தியும் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கு. இந்த இயக்கத்துக்குள்ள இருந்து நீ வெளியே போறன்னா எதுவும் உன்னை விடாது. அனைத்தும் தன் பலத்தை காட்டதான் செய்யும். அப்ப அவங்களுக்கு இதை கடந்த ஒருத்தர் சக்தி கொடுக்கணும். அப்பதான் அது சரி வரும் இல்லையா? அப்பதான் குரு வருவார். குரு வந்து இது என்ன எல்லாருக்குமே அவரவர்கள் ராசி பலன் பிரகாரம் நட்சத்திரம் வாயிலாக ஒரு குரு அமைவார். ஆனா இவர்தான் என் குருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆன்மீக சூழல், ஒரு வாய்ப்பு, வசதி இதெல்லாம் கிடைக்கணும். யூஸ்வலா எல்லாருக்கும் கிடைக்காது. நடைமுறையில வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் யார் யார் தேடுறது போயான்னு சொல்லிட்டு போவாங்க. அதுவும் உண்மைதான். யாரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால நாம் கூடுமானம் மட்டும் பற்று என்பது ஒரு பலவீனம் என்ற உணர்வை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. இது ஒரு வகையான பலவீனம். அதனால்தான் நாம் இந்த மாதிரி பற்றுதல் கொண்டு இந்த சக்திகளும் இந்த இந்த பலவீனத்தை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கணும். அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். அதுக்கு குருவையோ கடவுளையோ நாடி அந்த இடத்துக்கான தன்னம்பிக்கையை வளர்க்கணும். அதை விட அவங்க மேல் பற்று வச்சு நான் ஆதாயம் பெறுவதோட என்னோட அன்பால் அவர்கள் நலன் பெறட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அன்போடு அன்பு வைப்பது, அன்பை பின்பற்றுவது, உன் நலன் காக்கும் அவர் நலன் காக்கும், நீங்க மென்மையாக இருப்பீங்க. அனைத்து இந்த அன்பையை காப்பாற்றும். ஆனா பற்றுதல் உங்களை பயமுறுத்தும், எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும், நிறைய பிரச்சனைகளை பண்ணும். அதனால அன்பாக இருந்தா எல்லாமே நன்மையாக இருக்கும். சொல்லுங்க வினோத். நன்றி சாமி, நன்றி சாமி. ஜெகதீஷ் கூப்பிடலாம் சாமி. கூப்பிடு. வாங்க ஜெகதீஷ். வணக்கம் சாமி. நன்றி சாமி. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, அண்டத்தில் பிண்டமும் பிண்டத்தில் அண்டமும் உள்ளது என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள் சுவாமி. இது அண்டத்தில் பிண்டம் உள்ளதை நம்மால் இந்த உலக வாழ்க்கையில் நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது சுவாமி. இந்த பிண்டத்தில் அண்டம் உள்ளதை எப்படி புரிந்து கொள்வது சுவாமி? அல்லது போன வாரம் கூட பேசணும் சுவாமி. ஆமா, அப்போ திருப்தி அடையலையா நீங்க அதன் விளக்கம்? அது பிண்டத்தில் எப்படி அண்டம் உள்ளுக்குள் இருக்கின்றது என்றது விளங்கவில்லை. சரி சரி, பரவாயில்ல ஜெகதீஷ். இப்ப நம்ம வேற கோணல்ல இதே விஷயத்த பேசுவோம். போன வாரம் வேற மாதிரி பேசணும், இந்த வாரம் இதே வேற மாதிரி பேசுவோம். ரொம்ப எளிமையா பேசுவோம். போன வாரம் கொஞ்சம் அதிகம் உயர்மட்ட நிலையில பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எளிமையா கொஞ்சம் இறங்கி போய் பேசுவோம். ஓகே. அமைதி எங்க இருக்கும்? சமாதானம் எங்க இருக்கும்? ஒற்றுமை எங்க இருக்கும்? இந்த உயிருக்கு பாதுகாப்பு எங்க இருக்கும்? அண்டத்தில் உள்ளது. இப்ப எப்படி சொல்றீங்க? அங்கிருந்து ஆற்றல் புரிகின்றது சுவாமி. அங்கிருந்து ஆற்றல் பாருங்க, நம்ம கண்ணால பாக்குறோம், காதால் கேட்கிறோம், மாறுறோம். இந்த இங்க வெளியே உலக தொடர்புகளும் மற்றபடி எல்லா தொடர்புகளுமே நம்மளுக்கு இருக்கத்தையும்
வலியும் வேதனையும் துயரத்தையும் துன்பத்தையும் அளிக்கின்றது என்றது வெறும் போராட்டமாக இருக்கின்றது. தன் வாழ்வையே துறக்கும் அளவிற்கு ஒருத்தனுக்கு தைரியம் வருகிறது என்றால் அது எங்கிருந்து வரும்? என் இன்மையே வாழ்வே உள்ளது. ஆஹ், இப்போ இந்த அண்டத்தின் ஆற்றல் தான் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தின்றது எல்லாருக்கும் தெரியும். பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்சம் தான் உங்களுக்கு இயக்கத்துக்கு காரணமாக இருக்கின்றது உங்களுக்கும் தெரியும். இந்த உயிர் எங்கிருந்து வருது, உயிர் எங்கிருந்து போகுதுன்ட்டு. இதுக்கு பகவான் கூட இந்த யூடியூப்ல பார்த்துட்டு இருந்த போது வந்தது. ஆனா அதை நான் கேட்க முடியல. ஏதோ பகவான் இதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்தது. ஆனா அதுக்குள்ள தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்தோடனே அதை கேட்க முடியாம போயிடுச்சு. முடிஞ்சா அதை பார்த்துட்டு நான் போடுறேன். உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி காஸ்மிக் எனர்ஜின்னு அஸ் பர் சயின்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் நம்புறீங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? இல்லை அறிவியல் சுவாமி. ரீதியாக ஸோ இந்த உயிர் எங்கேருந்து வருது, அங்கதான் வருது, திரும்ப அங்கதான் போகுது. அதுக்கப்புறம் திரும்ப அது இயக்கத்துக்கு போகுது. இதை பத்தி ரொம்ப விரிவாகவும் எளிமையாகவும் பலமுறை நம்ம பேசிட்டோம். இந்த அண்டம் தான் ஆண்டவன்றதுக்கு போன முறை நான் சிதம்பரத்தையும் சொன்னேன். அப்போ தன்னைத்தான் ஆண்டவன் ஆண்டவன் ஆகிறான்னு சொன்னா நம்ம சுவாமியோட பாடல உதாரணம் காட்டினேன். சண்முக கோஸ்தா அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிறை கேட்காது. நான் எந்த பாருங்க, சுவாமி என் திசைன்னு குறிப்பிடுறாரு. எப்போ குறிப்பிடுறாரு? கேக்குதா ஜெகதீஷ்? கேட்கின்ற சுவாமி. நான் ஒரு உயிர் பரிணாமமாகும் போது வந்த திசையின் வாயிலாகவே எனக்கு நட்சத்திரம் ராசி பலன் எல்லாம் அமைதுன்றத ரொம்ப அழகா சொல்றாரு. என் திசை. இப்ப எல்லாரும் என்ன நம்புறாங்க? நம்ம கீழே இருந்து மேல போறோம், மேல இருந்து கீழே வரோன்றது எல்லாரும் நம்புறாங்க. வந்தவனை கேட்டால் சென்று விடு என்றான், சென்றவனை கேட்டால் வந்து விடு என்றான். அப்ப இந்த இடத்துல என்னத்தை குறிப்பிடுறாங்க? மேல போறோம், கீழே வரோம், கீழே வரோம், மேல போறோம், இல்லையா? ஆம் சுவாமி. எல்லாரும் இப்ப கடவுள்னாவே ஏன் மேல பாக்குறோம்? நம்ம முன்னாடி எம்பெருமான் இருக்காரு, சிவபெருமான் சிவ ஆலயத்துல இருக்கோம். அவரை வணங்கிட்டு திரும்ப நல்லா கண்ணார பார்த்தோம், கண் குளிர கண்டோம், அவருடைய அலங்காரத்தை பார்த்தோம். அப்படியே நம்ம மென்மையில் உணர்ந்து பக்தியின் சிரத்தில் இருந்தாலும் வெளியே கொடி மரத்துக்கு மேல பார்த்து அண்டத்தை பார்த்து நம்ம வணங்கிட்டு தான் கீழே நமஸ்காரம் பண்றோம். இந்த உலகத்துல அறிவியல் ரீதியாக பார்த்தினாலும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே மேலதான் இருக்குன்றது. உன்னோட வாழ்வாதாரம், உன் தேவை, உன் ஆரோக்கியம், உன் பாதுகாப்பு எல்லாமே எங்கடா இருக்குன்னா மேலதான் இருக்குன்றது அறிவியலும் சொல்லுது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை சுவாமி. அறிவியல் ரீதியாக கேட்கிறேன். அதான் அப்புறம் நம்ம ஆண்டவன் ரீதியாக போவோம். இல்லை இந்த சுவாமி. அறிவியலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அனைத்தும் மேல இருந்து தான் எடுக்கணுன்றது ரொம்ப தெளிவா சொல்லுது, இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? மேல சேட்டலைட் விடுறோம், கீழே நடக்குது எல்லாத்தையும் பார்க்குறோம். கரெக்டா? சொல்லுங்க ஜெகதீஷ். ஆம் சுவாமி. இப்ப கீழே நடக்குது எல்லாத்தையும் உலகமே பார்க்கணும். அதுக்கு மேல என்ன இருக்கணும்? சேட்டலைட் தானே இருக்கு. மேல இருக்கிற சேட்டலைட் தானே இந்த உலகம் ஃபுல்லா ஒரு விஷயத்த பார்க்க வைக்குது. இப்ப கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம், உலகம் ஃபுல்லா தானே பாக்குறாங்க. ஆம். அது எங்க டெலிகாம் மேல இருந்து ஒரு டவர் ரிசீவ் பண்ணி இங்க இருந்து அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணு. இப்போ
இந்த உலகத்துல நீங்க அமைதியை தேடி எங்க ஓடினாலும் கிடைக்குது. காட்டுக்குள்ள போனாலும் வருதில்லை, எங்க போனாலும் வருதில்லை. ஆனா நீ உட்கார்ந்த இடத்துல வர வைக்க முடியும்ன்றத உலகத்துக்கு நிறைய நம்ம குருமார்கள், நம்ம சுவாமிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமைதி எங்க இருக்கும்? ஏன்னா இந்த உலகத்துல தேடினா கிடைக்கல, எனக்குள்ள தேடினா சுத்தமா கிடைக்கல. அப்போ இந்த அமைதி எங்க இருக்கும்? கடவுள்கிட்ட இருக்கும். கடவுள் எங்க இருப்பார்? அண்டத்தில் இருப்பார். அப்ப அந்த அண்டம் தான் ஆண்டவன். ஆமா, இந்த இயக்கத்தை எல்லாம் எங்க இணையுது? இங்கதான் இணைத்து. அப்படின்றதுனால்தான் நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவும் அண்டத்தில் இருப்பவன் பரமாத்மாவும் நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த பரமாத்மா கிட்ட இருக்கிற தன்மை தான் உன் ஜீவாத்மா பெறணும், இல்லையா? இப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதா இல்லையா? உன் அமைதியை நீ எங்க இருந்து எடுக்கிற? அது நம்ம அந்த தியானம் பண்றோம் இல்ல. இப்ப நீங்க இதே உலகம், இதே சுயற்சி, இதே வாழ்க்கை முறை, ஆனா நாம அமைதியா இருக்கும், நாம பொறுமையா இருக்கும், நம்ம நிதானமா இருக்கும், நாம தெளிவா இருக்கும், நாம உறுதியா இருக்கும், நாம தன்னம்பிக்கையோட இருக்கோம், நம்ம தைரியத்துடன் இருக்கோம், நம்ம ஒழுக்கத்துடன் இருக்கோம், நம்ம பண்புடன் இருக்கோம், நம்ம சீருடன் இருக்கோம், சிறப்புடன் இருக்கோம். இது அனைத்தும் வெளியே போய் எடுத்துட்டு வந்துடல. நம்ம நமக்குள்ள இருக்கிறது பெருக்கும், வெளியே கொண்டு வந்து இதை நம்ம எடுத்து பயன்படுத்த தெரியாததுனால என்னால என்ன பண்றாங்க, அது எது என்னென்ன வருதோ அதை நோக்கத்துல ஓடுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், நேற்று வரைக்கும் நமக்கும் தெரியாது, இன்னைக்கு கடவுள்னால நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கடவுள் நான் சொல்றேன், தியானம் பண்ணு, மந்திர சொல்லு, பிராணாயம் பண்ணு, தேக பயிற்சி பண்ணு, தியானம் பண்ணு, தேக பயிற்சி பண்ணு, பிரயாணம் பண்ணு, பிராணாயம் பண்ணு, மந்திரம் சொல்லு, பாராயணம் செய், தியானம் செய், இந்த அழிவக வழிபாட்டை செய். உனக்கு அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், ஒழுக்கம், பண்பு, அன்பு, கருணை, இரக்கம், பரிவு, பரிவுபகாரம். இந்த உலகத்திலே நீ எங்கேயுமே பெறாத விஷயங்கள் அனைத்தும் உனக்குள்ளேயே நான் கொடுத்திருக்கிறேன். அதை வெளியே கொண்டு வா. இதெல்லாம் அண்டத்தில் இருக்கிறது, ஆனால் இதை உனக்கு பிண்டத்திலும் வைத்திருக்கிறது. எல்லாருக்கும் வெளியே போய் ஒரு பூஜை பண்ணி அண்டத்தில் ஓப்பன்னா ஒரு மலை மேல உட்காந்து ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு யாகம் பண்ணுவாங்க, ஒரு ஓமம் வளர்ப்பாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் சுலபமா நடக்கும், இதை பண்ண முடியும். உடனே வேம்பெருமான் வெளியே தோன்றுவார், அண்டத்திலிருந்து இறங்கி ஆற்றலை கொடுத்து விடுவார். நம்ம அதெல்லாம் நடக்கும், நடக்காதெல்லாம் சொல்லல. அந்த எனர்ஜியை நீ அங்கிருந்து தான் பெற. அதை பெறது எங்க பெற? உனக்குள்ளதான் பெற. நீங்க பெற்றதை எங்க வைத்துக் கொள்கிறீர்கள்? உங்களுக்குள்ளதான் வச்சுக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த பெற்ற ஆற்றலை திரும்ப வைத்திருந்து திரும்ப காப்பாற்றி அதை வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதானே, வேற என்ன செய்வீங்க? சொல்லுங்க ஜெகதீஷ். நீங்க இப்ப உங்களோட கோட்பாடு பிரகாரம், உங்க நோக்கம் பிரகாரம் எனக்கு புரியுது. அதனால நான் இதை சொல்றேன். உதாரணம், ஒரு மலையில் உச்சியில் உட்கார்ந்து நீங்க தனியாக ஓமம் வளர்க்குறீங்க. ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து ஓமம் வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. உடனே செம்பெருமானும் இறங்கி விடுறாரு. உங்களுக்கு ஆசையும் அருளையும் வழங்கி, என்னடா வேணும் உனக்குன்னு கேட்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு தவசீலனாக நான் ஆக வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அப்படியே சித்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பவரை கொடுத்துட்டு போயிடுறாரு. நீங்க அந்த பவரை நீங்க ஒரு பெரும் தவசீலர்கள் ஆயிட்டீங்க. ஒரு ஓகேவா? அந்த தவ வலிமையை உங்களுக்கு பெருகி விட்டது. இந்த தவ வலிமையை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்க வாழ்க்கைக்கு அந்த தவ வலிமையை பயன்படுத்துவீர்கள். என்னத்துக்கு? இந்த மாயை வந்தாலோ, மோகம் வந்தாலோ, சஞ்சலம் வந்தாலோ, சபலம் வந்தாலோ, காமம் வந்தாலோ, குரோதம் வந்தாலோ, எதிர்ப்பு வந்தாலோ, இழப்பு வந்தாலோ, பலவீனமானாலும் இந்த தவ வலிமையை வச்சு இந்த சூழலில் நீங்கள் பலவீனமாகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள். அவ்வளவுதானே? சொல்லுங்க, வேற என்ன பண்ண முடியும்? இந்த தவ வலிமையை வச்சு மற்றவர்களை அடிமைப்படுத்தலாம், தண்டிக்கலாம், இல்லை துன்புறுத்தலாம், இல்லை நீங்க
அவர்களை உங்களுக்கு தேவைகளுக்கோ ஆசைகளுக்கோ பயன்படுத்திக்கலாம். அதுவும் ஒரு இருக்கு. அது உண்மையாக இறைவனை வழிபட்டு பெற்றவன் அதை செய்ய மாட்டான். ஏதோ குறுக்கு வழியில ஏதோ தன் ஆதாயத்துக்காக ஏதோ செஞ்சான் அப்படின்னு சொன்னாலும் இருக்கலாம். அது ரொம்ப மிக குறைவு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி எதிர்மறையாக இதை பயன்படுத்துறதுக்கு அந்த இறை விடாது. ஏன்னா இது இறை ஆற்றலிடம் பெற்றதனால் அந்த இறை ஆற்றலே அதை செய்ய விடாமல் தடுக்கும் வேண்டாமாடான்னு இருக்கு. ஆனா அந்த தவம் என்பதற்கு ஒரு பெரும் மதிப்பு இருக்கு. அது இந்த மாதிரி சூழலை தராது, தவிர்க்க செய்யும். இதை வச்சு நீங்க உங்களுக்குள்ளதானே வச்சிருப்பீங்க. இது எங்கன்னா தூக்கி தனியா பக்கத்துல வச்சுப்பீங்களா? தேவைப்படும் போது எடுத்து உள்ள வச்சுட்டு திரும்பி எடுத்து வெளியே வைப்பீங்களா? இல்லை சுவாமி. இது உங்களுக்குள்ள வச்சு இதை நீங்க பாதுகாக்கணும். பெறுவது சுலபம், இழப்பது அதை விட சுலபம். ஆனால் காப்பாற்றுவது கடினம். எது ஒன்றுமே, உறவோ பணமோ பேரோ புகழோ, எல்லாமே ரொம்ப கடினம். இந்த மாதிரி ஆற்றல்களோ அறிவோ எல்லாத்தையும் நீங்க காப்பாற்றுறது எல்லாமே கடினமான விஷயம். பெறுவதும் சுலபம், இழப்பதும் சுலபம். ஆனால் அதை காப்பாற்றுவது என்பது மிகவும் கடினமானது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காப்பாற்றும் திறனை நீங்க வளர்த்தாகணும். அதுக்கு நீங்க முழுக்க முழுக்க அறிவை தான் பயன்படுத்தி ஆகணும். அதனால இந்த அண்டத்தில் உள்ளது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கணும்னா முதல்ல உங்க பிண்டத்துல தான் அனுபவிக்க முடியும். வேற எங்க போய் அனுபவிப்பீங்க? முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு அண்டத்துல இதெல்லாம் முன்னாடி ஸ்கிரீன்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க ஜெகதீஷ். ஆமா சுவாமி, பிண்டத்தில் தான் இருக்கு. அப்பொழுது அப்போ கவனம் அண்டத்தில் உள்ளதா பிண்டத்தில் உள்ளதா? உங்களோட வாழ்க்கை இயக்கமே அண்டத்துல தானே இருக்குது. இப்போ மனம்ன்றது உங்களோட பதிவுகள்லாம் எங்க இருந்து இயங்குது? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு பதிவுகள் செஞ்சிருப்பீங்க? ஆமா சுவாமி. ஒருத்தர் வாழ்க்கை முறை எடுத்துக்கிட்டோம்னா இயல்பா பதிவுகளோட நீங்க புத்தகம் படித்தல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நீங்க நிறைய பெரிய படிப்புகள்லாம் படிக்கும் போது கடினமாக உழைச்சி நீங்க நிறைய அந்த பதிவுகளை வளர்த்து தான் திரும்ப நீங்க வெளியே கொடுக்கணும் இல்லையா? அது அது அனுபவங்களா மாறி, அது கம்யூனிகேஷன் மாறி, அது அறிவா மாறுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். முதல்ல நீங்க தியரிட்டிக்கலா தான் இருக்க முடியும். அந்த தியரிட்டிக்கலை உங்களை அனுபவத்தின் வாயிலாக தான் பிராக்டிக்கலா மாற்றணும். அந்த பிராக்டிக்கல் தான் உங்களை அறிவான்ற இடத்துக்கு கொண்டு போகும். ஆனால் இந்த தியரிட்டிக்கல் மெமரிஸ் வந்து உங்களுக்கு பார்டனா இருக்குமா, இல்ல அது பாரமா இருக்குமா, பாரம் இல்லாமல் இருக்குமா? இப்படியே நீங்க இவ்வளவு விஷயத்த சுமந்து இவ்வளவு மெமரிஸ் ஏத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களால எப்படி சுமக்க முடியும்? முடியாது சுவாமி. உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் மூளை, எல்லாத்துக்கும் மூளை தான் சொல்றீங்க. ஏன்னா நுரையீரல் எதை செய்யுது, கிட்னி அதை செய்யுது, லிவர் இதை செய்யுது, குடல் இதை செய்யுதுன்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சயின்ஸ் விளக்கம் கொடுத்துருக்கு. ஸோ மூளையோட அளவும் இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. இந்த மூளைக்கு எவ்வளவு பலம் தாங்க முடியும்னு நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா அத்தனையும் நீங்க சுமந்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த மனம்னு எடுத்துக்கோங்க, இது ஒரு இயக்கம், இது எல்லாருக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இதனோட பலம் வந்து நீங்க டெய்லி பதிவுகளை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். இப்ப இதெல்லாம் நீங்க சுமக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இயங்கவே முடியாதே. எப்படி இயங்குவீங்க? பாரம் தாங்குமா உடல்? முடியாது சுவாமி. அதனால அதனாலதான் எல்லாரும் சுகத்தை நாடுறாங்க. இந்த சுகத்திலேயே இருந்துட்டாங்கன்னா இப்ப குடிச்சிட்டு இருப்பாங்க, தம் அடிச்சிருப்பாங்க, சிற்றின்பத்தின் மேல் மோகம் மயக்கம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஃபீல் பண்றாங்க, இந்த பேர்டன்ஸ் இறங்கினாம. ஸோ இந்த உடல்ல வந்து அவங்களுக்கு பலவீனப்படுத்தணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இதை அனுபவிக்கும் போது அதுல நல்லது கெட்டதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, கையால தெரியல அவங்களுக்கு. ஒண்ணு என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு வகையில இதை இறக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இதை நீங்க வந்து
உங்க உடம்புல என்ன இருக்கோ இது ஒண்ணுத்துக்கும் எல்லாத்துக்கும் இயக்கம் எங்க இருந்துடா இருக்குன்னா அண்டத்துல இருந்து தான் இயங்கப்படுறது. இப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும் இறையருள் மேல இருந்து வருது. அது நம்ம அந்த மாதிரி இடங்கள் போய் அனுபவிக்கும் போது அந்த ஆற்றலை நாம உணரும் போது அந்த இடத்தில் இருக்கிறத ஆற்றல் அந்த ஆற்றத்தில் இருக்கிற இடத்துல அது நிரந்தரமா இருக்கணும். கால பேதமைகளுக்கெல்லாம் ஆளாகாமல் அந்த ஆற்றல் குறைவோ உயரவோ இருக்கக்கூடாது என்றால் அதற்கு இங்க என்ன உணர்றோமோ அது நேராக அண்டத்துல இருந்து நேரா வந்துகிட்டே இருக்கணும். சமசீரா எல்லா காலமும். அதனால தானே அந்த யோகிகள் மகான்கள் சமாதிக்கெல்லாம் எதுக்கு நம்ம போறோம்? அந்த ஆற்றல்களை அனுபவிக்கப்படும் போது அந்த அனுபவங்கள் நம்மளை மாற்றி நமக்குள்ளே அந்த நேர்மறை ஆற்றலை வளர்ப்பதற்கு அது வழிவகுத்து தருது. நம்மளை அமைதிப்படுத்துது, சமாதானப்படுத்துது, ஒற்றுமைப்படுத்துது, நிதானப்படுத்துது, தெளிவுபடுத்துது, நம்பிக்கையை கொடுக்குது, தன்னம்பிக்கை வளருது, அன்பு வளருது, பண்பு வளருது, ஒழுக்கம் வளருது, எல்லாம் வளருது இல்லையா? இந்த அண்டத்தை நாம் எப்படி அனுபவிக்கணும்னா நீ உனக்குள்ளதான் அனுபவிக்க முடியும். இந்த பஞ்சபூதங்களோட ஆக்கை நான் சொல்லி நீ வெளியே போய் தேடினா மண்ணில் தேடினா என்ன கிடைக்கும், இல்ல காத்துல தேடினா என்ன கிடைக்கும், இல்ல நெருப்புல தேடினா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனா அது உனக்குள்ள எப்படி நடக்குதுன்னு தேடினாதான் கிடைக்கும். இந்த காலம் எப்படி என்னை இயக்குகின்றது, எப்படி நான் பரிணாம வளை செல்கிறேன், எப்படி நான் மாற்றம் அடைகிறேன், எப்படி இதெல்லாம் என்னை மீறி நடக்குது. நானும் ஆசா பாசம் சுகம் துக்கம் காசு பணம் சொத்து சுகம்னு அலைகிறேன். ஆனா எல்லாமே எனக்கு மாறினே இருக்குது. என்னைய கேக்குது. நான் சாப்பிட்டது நான் தான் ஆசைப்பட்டு கண்ட உணவை சாப்பிட்றேன். அது செரிமானம் ஆகுது. அது என்ன கேட்டு ஆகல. உடனே அடுத்த உணவுக்கு நான் போறேன். இதெல்லாம் யார் பண்றா? நான் தூங்குறேன்றது எனக்கு தெரியும். ஆனா என்னை எழுப்புனது யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன சாமி அலாரம் வச்சு எழுந்துட்டேன்னு சொல்லாதீங்க. ஸோ நம்மளுக்குள்ளேயே ஒரு கிளாக், அந்த பயாலஜிக்கல் கிளாக், அந்த உயிரியல் கடிகாரம் எப்படி இயங்குது, அதுக்கும் இந்த மனதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் காலைல 6 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொன்னா அது கேட்டுட்டு கரெக்டா உன்னை 6 மணிக்கு எழுப்பி விட்டு எழுந்த பிறகு அட விடுப்பா நம்ம இன்னும் ஒரு மணி நேரம் தூங்கலாம். அது உன் பிரச்சனை. ஆனா அது அது தன் வேலையை செய்யுது. இதெல்லாம் எங்க இருந்து நடக்குது? உனக்குள்ள இருந்து நடக்குதுன்னா நீ நினைக்கும் போது அது செயலாகணும்ல. ஏன் ஆக மாட்டேங்குது? எல்லாரும் என்னென்னமோ நினைக்கிறாங்க. எல்லாரும் நான் நல்லவங்களா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு எல்லாரோட விருப்பமா இருக்கு. ஆனா நடைமுறைப்படுத்த முடியல. அதை விட அவங்க மீறி ஒண்ணு வெளியே போய் அவங்கள இயக்கி அவங்கள கஷ்டத்துக்கு ஆளாக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் என்னை இங்கிருந்து இயக்குகின்ற ஆற்றல்களை நான் கட்டுப்படுத்தி இந்த மாதிரி நேர்மறை ஆற்றல்கள் இதெல்லாம் எங்க இருந்து நம்ம எடுக்கணும்னு பார்த்தா நமக்குள்ள இருந்து இந்த சக்தியை எல்லாருக்கும் இந்த தனித்தன்மை என்று சொல்ற விஷயம் மனித குலத்துக்காக கடவுள் கொடுத்த இந்த தனித்தன்மை தான் இவ்வளவு விஷயங்கள். இதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னா அதுக்கு அவனை வணங்கி நிற்கணும். அதுக்கு அவனோட அருளை பெறணும். அருள் என்பதே யாது? இந்த மாதிரி இயக்கத்துல ஓடிக்கிட்டே இருக்காம நின்று அதை சந்திக்கிற துணிவை கொடுக்கிற சக்தி தான் ஆற்றல், அருள். அருள் என்பதுன்னா என்ன? ஏன் இது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை? அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே கிடைக்குது. அதை பின்பற்றுவர்களுக்கு மட்டுமே கிடைக்குது. அப்போ கடவுள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தகுதியை தேர்ந்தெடுத்தான் கொடுப்பாருங்க. எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆனால் அதை பின்பற்றினா எல்லாருக்கும் பொது. இல்லைன்னா எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு கிடைக்கும். உனக்கு தான் எனக்கு தான்லாம் இல்லை. கடவுள் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே பொதுவாக தான் வச்சிருக்காரு சிவபெருமான். ஒன்று கூட இவனுக்கு அவனுக்குன்னு வைக்கல. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லாருக்கும் சமநீதி எல்லாமே சமமாக தான் வைத்திருக்கிறான். அதனால நீ இந்த உலகத்துல நீ கடவுளையே உனக்குள்ளதான் அனுபவிக்கணும் இல்லையா? அண்டத்துல போய் அனுபவிக்க முடியும். இப்ப நான் கடவுளை கண்டேன், கடவுளை அறிந்தேன், கடவுளை கண்டுவிட்டேன். கண்டதை எங்கு அறிந்தேன்? எனக்குள்ளே. விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை, சொன்னவன் பார்த்ததில்லை, பார்த்தவன் சொன்னதில்லை.
அதற்குள் ஒடுங்க ஆரம்பித்து விடுவார்கள் அந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாக்கு பரிபூர்ணமான பரமாத்மாவோட தன்மைகள் கிடைத்து விட்டால் முக்தி. இது அத்தனையும் நீங்க அண்டத்துல இருந்து தான் எடுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எங்ககிட்டனாலும் கிடைக்காது. எங்க கிடைக்கும்? குருமார்கள் கிட்ட எல்லாம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லு. ஆனால் அதுவும் கடவுள் என்ற நிலையில தானே. நான் கடவுளை தவிர்த்து வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, ஆசையை வளர்க்கலாம், பாசத்தை வளர்க்கலாம், நேசத்தை வளர்க்கலாம், காசை வளர்க்கலாம், என்ன வேணா வளர்க்கலாம், என்ன வேணா கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்கணும், நீ என்ன பண்ணணும்? இந்த பஞ்சபூதங்கத்திலே அறிய வேண்டும் என்றால் நீ உன்னை அறிய வேண்டும். கடவுளை அறிய வேண்டும் என்றால் உன்னை அறிய வேண்டும். நான் யார் என்பதை நீ அறிய. மனதை அறிய வேண்டும் என்றாலும் இதையெல்லாம் நீங்க செய்யணும். அறிவு என்றாலும் அதையும் தான். எல்லாம் உனக்குள்ளதான் நீ பார்க்கணும். காலத்தையும் அப்படிதான். காலம் என்னை மாற்றுகிறது என்றால் அந்த கால சுயேட்சையை கடக்கும் அளவிற்கு உன் கவனம் சீராக இருக்கும். இயற்கை காலத்தெல்லாம் நீங்க வென்றாதான் கடவுள்ன்ற நிலைக்கு உயர முடியும் இல்லையா? இந்த அனைத்துக்கும் ஆதாரம் எதுனா அண்டம் தான். அண்டம் தான் ஆண்டவன். அந்த அண்டத்துல இருந்து நீ உன் கவனத்தை எவ்வளவு தூரம் வளர்த்துக்கிட்டே போறியோ அவ்வளவு தூரம் உன் அறிவு வளர்ந்துகிட்டே போகும். இப்ப புவியீர்ப்புக்கு உட்படும் போது சாதாரண மனுஷர்கள் இந்த புவியீர்ப்பை கடக்கும் போது மட்டும்தான் உனக்கு தியானம் கைகூடியது, கவனம் சீரானது. உங்களுக்கு பாருங்க, இந்த புவியீர்ப்பை கடந்தீங்கன்னாவே ஒரு மென்மை உங்க உடல்ல, முகத்துல, எல்லாத்துலயும் மாறும். அது ஒரு மென்மையை கொடுக்கும். அது ஏன்னா இந்த அகம் துன்பப்படுறதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சி இன்பகரமாக இருக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா சதா துன்பப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தியானம் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் மென்மையா அப்படியே இருப்பாங்க. அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா அதே பாவத்துக்கு அவங்கள மாத்திக்கிட்டே இருக்கும். அவங்க திருநீர் அணிந்து ருத்ராட்ச மாலை அணிந்து தியானம் செய்யும் போது அவங்கள அறியாம அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே நாள்ல மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அவங்களும் தன் நிலை உயர்ந்து கொண்டே போகும். ஸோ உங்க கவனம் பூவியத்தை கடக்கணும், அதுக்கப்புறம் மற்ற திசைகளை கடக்கணும், அதுக்கப்புறம் நீங்க பல நிலைகள் தாண்டணும். அண்டங்கள் அடுக்க அமைத்த நீ என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ. இந்த அண்டங்கள் அடுக்கடுக்கா இருக்கு, ஒரே இடத்துல இல்லை. நீ உன் உழைப்பினாலையும் உன் கவனத்தை வளர்ப்பதினாலையும் உன் அறிவை வளர்ப்பதினாலும் தான் இதை கடந்து கடந்து தான் அனுபவிச்சுக்கிட்டே போக முடியும். நீ இப்ப 4 திசை 8 திசை ஆகணும், 8 16 விரியணும், 16 32க்கு போகணும். ஒரு திசையில பாத்தீங்கன்னா நியூட்ரான் புரோட்டான் வேலை செய்யும், ஈர்ப்பு விசை எதிர் விசை. ஒரு பக்கம் சூரிய சந்திரனின் ஆதிக்கம் இந்த உயிருக்கு ரொம்ப அவசியம், பரிணாமத்துக்கு எல்லாத்துக்கும் நிற்கவும். இதெல்லாம் ஒரே கோணல்ல இருக்கான்னா ஒரு இயக்கத்துல இருக்கு, ஒரு சுழற்சியில இருக்கு. அந்தந்த இது வரும்போது அந்த இது தன் தன்மையை வெளிப்படுத்துகின்றது. இந்த சிஸ்டம் யார் இயக்குறார்? இது அனைத்தும் அண்டத்துலதான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம உயிர் நம்ம உடல்ல இருக்கு, அதுக்கு தேவையானது சாப்பாடு கொடுக்குறோம், இன்பத்தை கொடுக்குறோம், ஏதோ கொடுக்குறோம். ஆனால் இந்த உயிருக்கு மென்மையை யார் கொடுக்குறான்னா நிலவு கொடுக்குது. அந்த இரவு அந்த நிலவு வந்தோடனே அந்த சுவாசத்தின் வாயிலாக அந்த உயிரை போய் அந்த மென்மை தொட்டவனும் உனக்கு உறக்கம் வந்துடுறது, நீங்க உறங்குறீங்க. அதுக்கால சூரியன் அவன் கதிர்னா அவனோட கதிர்வீச்சு நேரா போய் உன் உயிரை தொடுறதை நீங்க கண் விழிக்கிறீங்க. அங்கிருந்துதான் உங்களுக்கு அந்த உயிர் சூரிய கதிர்வீச்சுகள் உங்கள் உயிரை தொட்டு தொட்ட உடனே நீங்க கண் விழிச்சிடுறீங்க. இப்படிதான் உங்களோட உறக்கம் விழிப்பு நிலையே நடக்கிறது. இப்ப நீங்க சாப்பிட்ட சாப்பாடை நீங்க என்ன பண்றீங்களான்னு பாத்தீங்கன்னா, இந்த சுற்றுப்புற சூழ்நிலை தாக்கம், இந்த ஆக்சிஜன் வாயிலாக நீங்க உள்ள போகும்போது இந்த சுற்றுப்புற சூழல் உங்களுக்கு அவ்வளவு என்வரன்மெண்டல் ரொம்ப அழுத்தமாக இருக்கு. அதனால உங்க உடல் பலவீனமாகுது. ஸோ அதுக்கு நீங்க நிறைய உணவு சாப்பிட்டு அந்த செரிமானம் பண்ணும் போது மட்டும்தான் இந்த ஜீவன் ஜீவிக்க முடியுன்ற ஒரு நிலை ஏற்படுறது. அதனால உங்களுக்கு என்ன பண்றீங்க, இந்த ஆக்சிஜன் உள்ள போனோடனே அதன் வாயிலாக உங்களுக்கு செரிமான விஷயங்கள் நடக்குது. ஸோ
இதுக்கு அதனால மென்மையான உணவு வேண்டிங்கன்னா இந்த செரிமானம் இது வந்து இருக்கணும். ஆனா இதே பாருங்க, நம்ம வந்து கடவுளை வழிபட்டு நம்ம மன்னிக்கணும், யோகம் செய்து தியானம் செய்து ஒரு விரதம் அனுஷ்டிக்கிறோம்னு சொன்னா நம்மளுக்கு பசி எடுப்பதில்லை, நம்மளுக்கு பயமுத்துல, சோறு பல்ல, தலைவரிச்சு வரல, எதுவும் வரல, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இங்க எந்த சக்தியை நம்ம பயன்படுத்திருக்கோம்? இந்த கடவுள்ன்ற ஒரு நம்பிக்கையை பயன்படுத்தியிருக்கோம் விரதம் இருக்கும்போது. அந்த நம்பிக்கை பாருங்க, உங்களை வந்து இந்த பசி தூக்கத்திலிருந்து விடுதலை செய்யுது. இந்த பசி தூக்கத்திலிருந்து இங்க விடுதலை செய்தால் சுகம் துக்கம்ன்ற இடத்துல இருந்து விடுதலை ஆவறீங்க. இதுக்குதான் நம்மளுக்கு வந்து சிவராத்திரி விரதம், சஷ்டி விரதம், மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கணும், சஷ்டி அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கணும். அப்படின்னா இந்த 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 ஆற்றலை நீங்க உங்களுக்குள்ள இருந்து வளர்க்கணும், வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் சிரமப்படணும், வருத்திக்கணும், இதெல்லாம் பழகணும், பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும், அப்படி என்பதற்காக. இப்ப இந்த பவர், இந்த ஆற்றல் எங்க இருந்துடா எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அண்டத்துல இருந்து தான் வருது. அந்த துணை யார் கொடுக்குறா, அந்த சக்தியை யார் கொடுக்குறான்னா கடவுள் தான் கொடுக்குறான். அது பறந்து விரிந்து எல்லா இடத்துலயும் இருந்தாலும் நீ அதை நாட போது மட்டும்தான் உன்னால் உணர முடியும், மற்ற நேரங்களில் உணர முடியாது. ஏன்னா உலக இயக்கத்துல எல்லாம் இருந்தாலும் கூட நடுவுல கடவுளும் நிக்கிறான். பாருப்பா, நான் எதையும் மாறாத சிவமா நிக்கிறேன். எல்லாத்தையும் பாக்குறீங்க, என்ன மட்டும் ஏன்டா பார்க்க மாட்டீங்க? நான் சொல்றதை கேளுங்கடா. இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு பெரும் வாய்ப்பும் பெரும் பயனும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன் இந்த அற்ப சொற்ப விஷயத்துக்கு பின்னாடி போய் நாசமா போறீங்க? நலமுடன் இருங்கள், நம்பிக்கையுடன் நில்லுங்கள், நான் உங்களை காக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏற்போருக்கு அவன் தெரிகிறான், ஏற்காதவருக்கு அவன் ஒரு என்ன சொல்றது, எட்டா கனியாகவே இருக்கின்றான். நம்மளால முடியாது பார்க்கலாம், அது பெரிய விஷயம் அப்படின்னு போயிடுறான். நம்பி நிக்கிறவனுக்கு ரொம்ப எளிமையா கூடிய வந்து வழிகாட்டுறான், துணையா இருக்கான், உபதேசிக்கிறான், எல்லாம் சரி. புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. இன்னும் புரியலன்னா இதையில இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது பாதையை தேடுவோம். இதுல இருந்து ஏதாவது ஒண்ணுத்துல இல்ல சாமி இங்க கொஞ்சம் எனக்கு இருக்குன்னா அதை சொல்லுங்க, அதையும் நம்ம பூர்த்தி செய்வோம். புரிந்தது சுவாமி, புரிந்தது. அந்த ம். இடத்தில் தான் நான் அண்டத்தின் அனுபவங்களை அனுபவிப்பது. இப்ப அண்டத்துல இருக்குது உங்க அனுபவத்தின் மேல பிண்டத்துல அனுபவிச்சுதானே நீங்க சொல்ல முடியும். ஆமாம் சார். வேற எங்க போய் சொல்லுவீங்க? புரிகின்றது சுவாமி. இவ்வாறாக ம். அண்டத்தின் புனிதத்தை நாம் பிண்டத்தில் அனுபவிக்க முடிகின்றது. ம். ஆனால் இந்த பிண்டமோ பல சுகங்களுக்கு ஆட்பட்டு ம். கொண்டிருக்கின்றது, அதன் அனுபவங்களோடு இணைந்திருக்கின்றது சுவாமி. ம். இப்பொழுது இந்த பல யோகிகள் பல ஆசனங்கள் வழியாக பிண்டத்தையும் தேகத்தையும் பக்குவப்படுத்துவார்கள். இந்த ம். ஆசனங்களின் நிலை என்ன? இது எவ்வாறாக நம்மை பக்குவப்படுத்துகின்றது? இதன் தேவை என்ன? இது எவ்வாறாக இயக்கப்படுகின்றது சுவாமி? பத்மாசனா, சித்தாசனா வாருங்கள் என்று பல ஆசனாக்கள் உள்ளன. வாருங்கள் வாருங்கள், ரொம்ப சுலபம். இப்போ சுகம்தான் உங்களோட பழக்க வழக்கம், சரியா? ஆம் சுவாமி. துக்கம் தான் உங்கள் பழக்க வழக்கம். உங்க உடல் சதா எதையாவது ஒன்று தேடிக்கொண்டே இருக்கும். ஒண்ணு சாப்பாடை தேடும், இல்ல தூக்கத்தை தேடும், இல்ல சுகத்தை தேடும், இல்ல சபல பணம் சஞ்சல பாயோ அது கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமே, இது கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு வெளியே தேடிக்கிட்டே இருக்கு, சரியா? இது எல்லாரோட இயல்பா இல்லையா? அது சொல்லுங்க. ஆம் சார். இப்போ இந்த உடலுக்கு வந்து இதுதான் இயல்புன்னு இருக்கு, இதுதான் இயல்பு, கரெக்டா?
இப்ப காமம் பண்றதோ, மோகம் பண்றதோ, காதல் பண்றதோ, சபலப்படுறதோ இதெல்லாம் வந்து ரைட் வே, ராங் வே கிடையாது. ஆனா இதை எப்படி செயல்படுத்துறோன்றது தான் ரைட், ராங் முடிவு பண்ணும். அவங்க விருப்பம் இல்லாம அதை செஞ்சா தப்பு, விருப்பத்தோட செஞ்சா சரி. அவ்வளவுதான். இது என்ன வெளியே இருந்து தான் நீ உள்ள எடுத்தாகணும், உங்ககிட்ட இதை வெளியே கொடுத்தாகணும், வெளியே இருக்கிறத உள்ள எடுத்துட்டு போகணும். இதுதான் தேடுதல்னு சொல்றோம். இப்போ இந்த பழக்க வழக்கங்கள் என் அனுபவமாக என் உடலில் சரியா இருக்கு. இதை தவிர்த்து எதிர்த்தாவே நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். அதன் பின்னாடி போனா நான் பலமாயிட்டேன். அதனால எல்லாரும் இந்த மாதிரி தேடுதல் தானே வாழ்க்கை முறைன்னு சொல்லி எல்லாரும் தேடி தேடி பெற்றுக்கிறாங்க. இப்ப நாம என்ன பண்றோம்? என்னடா இது, இதேதான் உலகம் இருக்கு, இதுலயே சுழண்டு சுழண்டு திரும்ப திரும்ப. சரி, இதற்கு நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல நம்மளுக்கு உறுதியான நிலை வரும். இந்த உறுதி எதுக்கு வேணும்? முதல்ல இந்த பழக்க வழக்கத்துல இருந்து நம்ம விடுபடணும். இந்த உடல்ல இருக்கிற இந்த அனுபவத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா நமக்கு உடல்ல ஒரு சக்தி வேணும். அதை நம்ம வெளியே இருந்து எடுக்கணுமா, உள்ள இருந்து எடுக்கிறோமான்றத வந்து நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அண்டத்துல இருந்து தான் அந்த சக்தி எடுக்கும். ஆனா இந்த உடல் கவனம் கீழே இருக்கும்போது செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி பயிற்சிகள், ஆசனங்கள் இடும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல உறுதியான நிலைக்கு வரும். ஒரு பத்மாசனம் மட்டும் நம்ம 10 நிமிஷம் அமர்ந்தோம்னா அந்த மாற்றமற்ற நிலையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த மாதிரி இயக்கத்துல நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால அது முடிய மாட்டேங்குது. அப்ப அந்த உறுதியை நான் எப்படி வளர்க்கறது, என் கவனத்தை எப்படி நான் வளர்க்கறது அப்படின்னும் போது இந்த உடலுக்கு புதிய அனுபவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த உடல் இதுக்கு தான் பழகி இருக்கு. இந்த உடல் இதுக்கு தான் பழகி இருக்கு. இந்த பிராணாயாமத்துல நம்ம சுவாசத்தினால சுற்றுப்புற சூழல், கண்ணில் பார்த்தது, காதால் கேட்டது, நேசிச்சது எல்லாமே பதிவுகளா உள்ள போய் அது ஒரு இயக்கமா போயிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா, முதல்ல தேக பயிற்சி, இந்த சுவாசத்தை சீராக்கும். இந்த சுவாசம் சீரானவே கவனம் தெளிவாயிடும். கவனம் புவியிருப்பை கடந்து வளர்க்கும். இப்போ உங்க கவனத்தை எப்படி வளர்ப்பீங்க? இப்ப நீங்க கவனத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னா எப்படி வளர்ப்பீங்க? தியானம் பண்ணா கவனம் வளரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தியானத்தின் போது என்ன செய்றீங்க? இந்த வெளியே ஓடுற மனத்தை ஒருநிலைப்படுத்துறீங்க. இந்த உடலோடையும் மனதோடையும் இணைக்கப்படும் போது, மனமும் உடலும் இணையும் போது கவனம் சீராகுது. அதனால இந்த இயக்கங்கள் வேகம் கொஞ்சம் குறையிறது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, தன்னம்பிக்கை கிடைக்குது, தைரியம் கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்குது. இப்ப நாம இந்த உலகத்தையே நம்ம அறியணும், இயற்கையை அறியணும், காலத்தை அறியணும், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அப்போ நீங்க என்ன வளர்க்கணும்னு சொன்னா கவனத்தை வளர்க்கணும். முதல்ல இந்த உடலை பக்குவப்படுத்தணும். மனமும் உடலும் ஒன்றாக இணைவதற்கு இதை முழு பயிற்சி செய்து இந்த மனதோட அனுபவங்களும், இந்த சுக துக்கங்கள், பழக்க வழக்கங்கள் இது தொடர்ந்து அம்மா, அப்பா, அண்ணன் நம்மளோட மரபணுக்களுக்குள்ளேயே இது கலந்துருக்கு. சுற்றுப்புற சூழல்ல இருக்கு. எல்லாத்துலயும் இது கலந்துருக்கு. ஆனா நீங்க என்னதான் கட்டுப்படுத்தி நின்னாலும் அடுத்த நிமிஷம் எதிராளி ஒருத்தர் வந்தாருன்னா உங்களை மாத்தி விட்டு போயிட்டே இருப்பாரு. அதனோட இயக்கம் உங்களை இயக்கிட்டு போயிட்டே இருக்கும். நான் என்னால யாரை இயக்க முடியாதுன்னா, இப்போ உங்களோட ஒரு 10 வயசு சின்னவரை வந்தா உங்களை இயக்க முடியாது. 10 வயசு மேல வந்தவர் இதே அனுபவிச்சு 100 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்காரு. அவங்கள பார்த்தா, டேய் இதெல்லாம் நாங்க எப்போ பண்ணோம், சரி போ அப்படி கல்யாணம் பண்ணு, ஓரம் கட்டு போ அப்படிங்குவாரு. உங்களோட மதிப்பு புஷ்ஷுன்னு போயிடும். வந்துட்டார் இவர் பெரிய யோகி, அவரை ஞானி அவரு. நாங்களும் உன் வயசுல அதெல்லாம் பண்ணோம், அதெல்லாம் முடியாது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு போ. அவரு ஏன் இதை அனாவசியமாக சொல்கிறாரு? நீங்க அது வரைக்கும் நான் 10 வயசு உங்களோட 10 வயசு சின்னவன் வரும்போது நீங்க பெரிய ஆளா அவனுக்கு தெரியுறீங்க. நீங்களும் அப்பா நம்மளை இயக்கவில்லை. உங்களோட 10 வயசு பெரியவன் வரும்போது உங்களை அசால்ட்டா புஷ்ஷுன்னு ஆக்கிட்டு போயிடுவான். நீங்க ஐயோ இவ்வளவு நேரம் நம்ம பெரிய பவர், பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்போ ஒண்ணுமில்லாம போயிட்டோமே, எங்க போச்சு? அவருன்னா நம்மள இப்படி அலட்சியமா அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம யோகம் பொய்யா, நானும் பொய்யா அன்னு உங்களுக்கே கேள்வி எழும் நிலைக்கு வந்துடும். இந்த மாதிரி இந்த உலகத்திலே எது வந்தாலும், கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாதது எது இயக்குனாலும் உள்ளே உறுதியான நிலை வேண்டும்.
கொண்ட கொள்கையில் உறுதி வேண்டும். ஸோ இந்த மாதிரி நீங்க உறுதியா நிக்கணும்னா இந்த உடல்ல பலம் வேணும். இந்த உடலுக்காக நீங்க என்னெல்லாம் எடுக்கிறீங்களோ அத்தனையும் உங்களோட பலவீனம். ஏன்னா வெளியே இருந்து உள்ள எடுத்துன்னு போறது எல்லாமே உன்னை பலவீனப்படுத்துகின்றன. எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏதோ பலத்தை பெறணும்னா அதுக்கு நீ ஒண்ணு கொடுக்கணும், அது ஒண்ணு கொடுக்கணும். இப்படி கொடுக்கல் வாங்கல் முறையில தான் நீங்க வாழ்க்கை பயணம் இருக்கும்போது நம்ம எதுவுமே இல்லை கடவுள் நோக்கி பயணிக்கும் போது இந்த உடல் பலமாகணும். அதற்கு முன் இந்த உறுதியா இருக்கணும். இந்த உடல் வந்து பெரும் பெரும் ஆற்றல்களை சுமக்க போகின்றது. இதற்கு பெரும் பெரும் பலன்கள் வரணும்னா இந்த உடலினுடைய வன்மை இருக்கக்கூடாது, மென்மை தான் இருக்கும். நீங்க உலகத்துல எதை எடுத்தீங்கனாலும் உங்களை வன்மைப்படுத்தும். காதலிச்சாலும் சரி, ஆசை, பாசம், நேசம், பணம், சொத்து எது இருந்தாலும் உங்களை வன்மையாக்குமே தவிர உங்களை மென்மையாக்காது. ஆனால் இதெல்லாம் தன் வாழ்வுக்கு தேவை, பாதுகாப்புன்னு அவசியமாக்கப்படுறது. அதன்படி போறாங்க. அது தப்பு இல்லை. ஆனா நாம் ஆன்மீகத்தை பத்தி பேசும்போது மட்டும்தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கின்றமே தவிர அது தவறு என்று சொல்லவில்லை. நான் புரிஞ்சுக்கணும். அது இயல்பு. அதிலிருந்து நம்ம விடுபட்டு கடவுள்ன்ற நிலையை நோக்கி பயணிக்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் பிரச்சனை, பாரம் சொல்லி நம்ம பேசுறோம். முதல்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப கவனமா தெளிவா புரிஞ்சுக்கணும். தப்பா புரிஞ்சிக்க கூடாது. இதெல்லாம் தப்பு இல்லை. இதெல்லாம் இயல்பு. இதெல்லாம் அவசியம், நெசசிட்டி. ஒரு மனுஷனோட தேவைகள். அவன் உயிர் வாழும்போது இதெல்லாம் அவசியம் என்றுதான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி வெறும் பிறந்தேன், வளர்ந்தேன், இனவிருத்தி செய்தேன், மடிந்தேன் என்ற நிலைக்கு போகாமல் என் வாழ்வை பயனுள்ளதாக்க வேண்டும். நான் யார் என்று அறிய வேண்டும். நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கே செல்கின்றேன், என் பிறப்புக்கு அப்புறம் நான் யார், இன்னும் நான் எங்க போறேன், என்ன ஆன ஏது. உடல் போனோடனே மனம் போயிடுறது. கக்கா குருவிகள் எப்படி மீண்டும் பரிணாம இயக்கத்துக்குள்ளே செல்கின்றனோ அதே போல் நானும் செல்கின்றேன். இந்த மனம் இல்லை என்றால் எனக்கு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, நான் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் என் அனுபவம் என்னவாக இருக்கும்? மனம் இருக்கிறவர் தான் இதெல்லாம் நான் சொல்றாங்க. எடுத்துட்ட பிறகு இதெல்லாம் மனம்ன்ற இயக்கமே கிடையாது. அப்போ இங்க எனக்கு எதுவுமே இல்லை. நான் அந்த சமயத்தில் எந்த சக்தியாக இருக்கிறேன்? தீய சக்தியா இருக்கிறேனா, இல்ல இன்னும் என்னவா இருக்கேன்? நல்ல ஒரு ஆவிக்கு எந்தவித சக்தியும் இல்லாமல் அதுக்கு இருக்கிற ஒரே ஆற்றல், 2 ஆற்றல் மட்டும்தான் சொல்றாங்க. ஒண்ணு பழிவாங்க, இன்னொன்னு காமத்தை தூண்டும். அதுக்கு அப்புறம் நீ பொண்டாட்டி எது, புள்ள எது, அம்மா எது, அப்பா எது, அண்ணன் எது, தம்பி எது, ஒண்ணுமே கிடையாது. இந்த மனம் ஒண்ணு இருந்தாதான் எல்லாமே இருக்குது. செத்துட்டா அந்த மனம்ன்ற ஒண்ணு இயக்கமே கிடையாது. அது பாருங்க, ஒரு 10 நாள், 15 நாள், ஒரு வருஷம் பொறுத்து அது ரொம்ப சுலபமாயிடும். இருந்தாங்க, இறந்தாங்க, போனாங்க, வந்தாங்க. அந்த காலம் அதெல்லாம் மாத்திடும். காலம் பதில் சொல்லும். அது கண்ணால் பார்த்து காதால் கேட்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் என்று என்றும் சொல்லிட்டு இருக்கோம். கண்ணில் பார்த்து காதால் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டா அதனோட அனுபவங்கள் புஸ்துன்னு குறைஞ்சு போயிடும். ஏன்னா அதை விட நீங்க அடுத்தடுத்த விஷயங்களை கண்ணில் பார்த்துட்டு இருக்கீங்க, காதுல கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பழைய அனுபவங்களுக்கு போகும்போது மட்டும்தான் அதன் மதிப்பு தெரியும். அப்ப அனுபவிச்ச பழைய பதிவுகளுக்கு போய் அதை அனுபவிச்சு அதுல கண்ட பலனை நீங்க ரசிக்க போது மட்டும்தான் அது பெருசா தெரியும். நீங்க பிரசன்ஸுக்கு திரும்ப வந்தீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது. அப்போ இந்த மாதிரி பதிவுகள், இந்த மாதிரி என்னை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த என் உடல்ல ரொம்ப நிறைய இருக்கு. இதையெல்லாம் நான் முதல்ல எடுக்கணும். இதுக்கு என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லும் போது தேக பயிற்சி மிகவும் அவசியம். யோகாசனம். நீங்க இந்த ஆசனங்கள் இடும்போது என்ன ஆகும்னா இந்த உடல் இறுக்கம் ஆகாது. அதாவது மென்மையாக இருக்கும். இந்த நீங்க நிறைய விஷயங்களை சுமந்து சுமந்து அதன் பழக்க வழக்கத்திலே நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த உடல் பலவீனமாக்கிட்டே இருக்கும்.
இந்த உடல் வந்து புனிதத்தை தாங்கும் அளவிற்கு உங்கள் பலத்தை பெருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அம்மா அப்பா யார் இருந்தாலும் ஒரு பாவப்பட்ட பிறவில தான் நம்மளும் பிறந்திருப்போம். பிறக்கும் போதே புனிதனாக பிறப்பதெல்லாம் பெரும் பாக்கியம். அதெல்லாம் நம்ம வள்ளலார், பாபாஜி, பகவான் அவங்க மாதிரிலாம் ஆளுங்களுக்கு அது சாத்தியம். அவங்க எல்லாம் பிறக்கும் போதே பாக்கியசாலிகள், பிராப்தவாளிகள். அதனால்தான் அவங்க பாருங்க ரொம்ப குறைந்த வயதிலே முழுமை அடைந்தார்கள், ஞானம் பெற்றார்கள் எல்லாமே. அவங்களாம் பிறக்கும் போதே பிறப்பிலேயே அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கெல்லாம் அப்படியே போராடி தான் கடவுள்கிட்ட பெறணுன்றது நீதியாக இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம அதற்கான வழிமுறைகளை கற்று அந்த ஆற்றல்களை அந்த திறன்களை பெற்று இந்த தேகத்தை புனிதம் தாங்கும் அளவிற்கு நம்ம பக்குவமா இருக்கும். இப்ப பாருங்க, ஆணவம், கம்மம், மாயை இது மூன்றும் பிறப்பில் இருக்கும். இந்த உடல்ல இது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. இந்த மூன்றும் அதாவது இப்படி சொல்லணும்னா காமம், குரோதம், பழிவாங்க உணர்வு, இந்த மூன்றும் கடவுளுக்கு எதிரானது. இது பஞ்சமா பாதகம். இதுக்கு மன்னிப்போ சாத்தியமே இல்லை. கடவுள் கூட அந்த இடத்துல வந்தாலும் அவரால் உதவி செய்ய முடியாது. கடவுளே உன்னை காப்பாற்ற நினைத்தாலும் இந்த அனுபவங்கள் தடுக்கும். அப்போ இந்த மூன்று விஷயத்தை நமக்குள்ளேருந்து எடுக்கணும். பாருங்க, இதுதான் இந்த ஆவியில போய் பதியுது. பழி வாங்குது, காமத்தை தூண்டுது. இதுதான் நீங்க இது வரைக்கும் எந்த சினிமா, பேய் படம் எதை பார்த்தீங்கன்னாலும் இதுதான் காட்டுவாங்க. வேற ஒன்றும் காட்ட முடியாது. இது ரெண்டு தான் செய்யினா இது ரெண்டும் நடைமுறை வாழ்க்கையில நீங்க நல்லா பார்க்கலாம். அவனுக்கு ஆதரவா இருந்தா நம்மள ஓகோன்னுவான். ஆதரவு இல்லைன்னா உன்னை அழிக்காம விட மாட்டேன்டான்மா. உன்னை எதிர்த்தானா நான் உன்னை அழிச்சிருவேன். ஏன் சொல்றாங்க? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி இந்த உடலுக்கு வந்து இந்த மாதிரி இன்னல் இடையூறுகள்லாம் நிறைய இருக்கும் போது இந்த உடலை முதல்ல தகுதியானதை ஆன்மீகத்துக்கு தகுதியா நம்மளை வளர்க்கணும். ஏன்னா நம்ம வெளியே ஓடியே பழகிட்டோம், உள்ள நிக்க பழகணும். அப்போ இந்த உடலுக்கு கொஞ்சம் பலம் சேர்க்கணும். அந்த ஆற்றல் பெருக்கும் போது மட்டும்தான். இல்லைன்னா நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது, முயற்சி பண்ணும் போதெல்லாம் சோர்ந்துடுவீங்க. அப்போ இந்த பயிற்சி செய்யும் போது அதனால் கிடைக்கிற பலன்கள் இருக்கு பாருங்க, அது உங்களை தொடர்ந்து உற்சாகத்தை கொடுத்து திரும்ப உங்களை இயக்குது அடுத்த நிலைக்கு. இப்போ ஐம்புலன்களின் வாயிலாக தான் நீங்க உள்ள போகணும். எந்த ஐம்புலன்களின் வாயிலாக நீங்க வெளியே போனீங்களோ அதே ஐம்புலன்களின் வாயிலாக தான் நீங்க உள்ள போகணும். இந்த ஐம்புலன்கள் வாயிலாக உள்ள போகும்போது இது அவ்வளவு சுலபமா இருக்காது. அந்த உடல் பலவீனமா இருந்தா பயத்தை கொடுக்கும். இந்த உடல் பலமா இருந்தா சந்திக்கும் தைரியத்தை கொடுக்கும். இதுக்காக நம்ம ஆசனங்கள் மிகவும், யோகாசனம் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் நம்ம இந்த உள்ள இருக்கும் தேகத்தை தான் இதெல்லாம் நம்மளுக்கு தடை, சுகம், துக்கம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் இந்த உள்ள இருக்கிற தேகம் தானே தடுக்குது. அதனால தானே நம்ம மாத்திரம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இதுக்கு தேக பயிற்சி நம்ம பேர் வச்சோம். அந்த உள்ள இருக்கிற தடைகள், இந்த மாதிரி விஷயங்கள், சுகம், துக்கம், ஆசா, பாசம் இதெல்லாம் உடல்ல முழுமையா கலந்துருக்கு. காமம், குரோதம், பழிவாங்குதல் இதெல்லாம் எடுக்கணும் வெளியே. இதெல்லாம் மனம்தான் செஞ்சாலும் இந்த அனுபவிக்கிறது இந்த உடல் தான் வெளிப்பட்டுது, உள்ள கொண்டு போகுது, வெளியே கொண்டு போகுது, எல்லாமே இந்த உடல் தான் செய்யுது. மனம் கண்ணுக்கு தெரியறது இல்லை இல்லையா? கண்ணுக்கு தெரியறது நீன்னு சாட்சி ஆவறேன்னா எப்படி ஆவற? உன்னோட சொல்லும் செயலும் தான் இங்க சம்பந்தப்படுறது. அதனால நீ சாட்சி ஆவற, அதுதான் கர்மாவா மாறுது. இது நீ விரும்பி செஞ்சியான்னா யாருன்னா கர்மா செய்யறதுக்கு போவாங்களா? பாவம் செஞ்சா நாளைக்கு எனக்கு வரும்னு தெரியும். ஆனா தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த வேகம் அப்படி செய்ய வைக்குது. அந்த தகுதியெல்லாம் வளர்க்கணும்னா அந்த உறுதியான நிலைப்பாட்டு, கவனத்தை வளர்த்துக் கொள்ளுதல், ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுதல், மேலும் இந்த உடல்ல புனிதத்தை வளர்க்கும். ஒருவன் துயரத்தோடு வந்தால் அவன் துயரம் போக வேண்டும். கவலையுடன் வந்தால் அவன் கவலை நீங்க வேண்டும். தேவையோடன் வந்தால் அவன் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆசையோடு வந்தால் அவன் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும். அவசியத்தோடு வந்தால் அவன் அவசியத்தை முழுமையாக ஆதரிக்க வேண்டும்.
எந்தவித பேதமையோ இவனுக்கு இது தகுதியானவன் தகுதியற்றவன் இல்லை. அனைத்தும் யார் என்ன நோக்கத்தோடு வரானோ அவன் நோக்கம் முழுமையாக வேண்டும் என்றால் அவன் மனம் பாரமாக இருக்கிறது, அவன் உடல் பாரமாக இருக்கிறது, அவன் ஆசை அவனை துன்புறுத்துகிறது, அவன் தேவை அவனை அச்சுறுத்துகிறது, அவன் எதிர்காலத்தை சந்திக்க துணிவு இல்லாமல் நிற்கிறான் என்றால் அந்த சமயத்தில் இந்த புனிதம் அவன் பாவத்தை போக்கி அடுத்த நிலைக்கு உயர்த்தணும். அப்போ உன் உடல்ல புனிதம் நிறைந்திருக்கணும். இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை, மெய்நிலை தான் அந்த புனிதத்தை வளர்க்கக்கூடிய நிலை. இந்த புனிதமும் திரும்ப இயக்கத்துக்கு வரும்போது கடவுள் யாரெல்லாம் அனுப்புகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த புனிதம் கொடுக்கப்பட்டால் இந்த புனிதமும் அதுதான் கடவுள் போல் வாழ்வது. வாழும்போது நீ ஏன் கடவுள் போல வாழணும்னு நம்ம இந்து தர்மம் சொல்லுதுன்னா, இப்படி வாழ்ந்ததான் முழுமையாக நீ வாழ்ந்தாய், வாழ்ந்து முடித்தவுடன் ஈசனை அடைந்து விடுவாய். இதெல்லாம் நம்ம இந்த உடல்ல இருக்கிற பதிவுகள், இந்த அனுபவங்களை எல்லாம் மாத்தி அமைக்கணும்னா அந்த உடலுக்கு புதிய சக்திகள், புதிய அனுபவங்கள் எல்லாம் கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போறது? நம்ம அதுக்கு தான் 5 வகையான வழிபாடு வச்சு, யோகாசனம், பிரணயமம், மந்திர ஜபம், பாராயணம், தியானம். இந்த 5ம் பாருங்க, இந்த 5ம் ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், ஐம்பூதங்களை கட்டுப்படுத்தி இது அனைத்தும் ஒரு நிலை அடைய சேரும். இது 5ம் என்ன பண்றதுன்னா 5 வேலை செய்யுது. 5 வேலை என்ன வேலை செய்யுது? ஐம்புலன்களை கடக்க செய்கிறது, ஐம்பொறிகளை கடக்க செய்கிறது, பஞ்சபூதங்களையும் கடக்க செய்கிறது. இதையெல்லாம் கடந்து விட்டால் நான் ஆன்மாவாகிவிட்டேன், சுத்த தேகியாக நாம் மாறுகின்றோம். ஆன்ம அனுபவங்கள் நம்மளுக்கு வர வர இந்த தேகம் சுத்தமாகிறது, சுத்த தேகி. மலஞ்சலம் கூட காற்றில் கரை, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு கூட ஒளியில் கரைந்து போகும். அந்த அளவிற்கு இது சுத்த தேகி ஆகலாம். நீங்கள் சுத்தம் என்பது புறத்தே அல்ல, புறத்தே செய்வது தூய்மை. நீராடுதல் தூய்மை. சுத்தம் அகத்தே சுத்தம். அகத்துல எப்ப இருந்தாலும் கடவுள் தன்மையான அன்பு, கருணை, இரக்கம், பரிவுபகாரமும், அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், ஒழுக்கம், பண்பு, இதெல்லாம் தான் உள்ள இருக்கணும். இதெல்லாம் தான் மனிதன் தேடுதல். மனிதன் காசு பணம் தேடுறான், சொத்து சுகம் தேடுறான்னு இருந்தாலும் அவன் தேடுதல்ல முக்கியமான பங்கு இதெல்லாம் பெற்று இது கிடைக்குமா என்று முயல்கின்றான். கிடைக்கவில்லை, தோற்று விடுகின்றான். அவன் சொத்து சுகம், காசு பணம் எல்லாம் எதற்கு தேடுகின்றான்? இந்த பாதுகாப்பு கிடைக்குமா என்று. ஒரு காலகட்டத்தில் உணர்வான் இதெல்லாம் பாதுகாக்காது, வசதியான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கைக்கு பகட்டுக்கும் தான் இது உதவும் என்று புரிந்தவுடன் அவன் உண்மையான தேடுதல் இதுதான் என்ற புரிதல் வரும். இதைத்தான் கடவுள்கிட்ட எல்லாரும் தேடுறான். பணக்காரன், ஏழை, எளியவன் எல்லாரும் தேடுறாங்க. இந்த தேடுதலை நீ முழுமையாக உன் சொல், செயல், உடல் எல்லாத்திலையும் கலந்துருக்கும். அப்ப இந்த உடல் எத்தனை தூரம் பக்குவத்தில் இருக்கும்? இந்த பஞ்சபூதங்களையும் கடக்கும். ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், பஞ்சபூதங்கள். இதுக்கப்புறம் காலம் வந்து உங்களை மாற்றும். அப்போ அந்த காலத்து சுழற்சியிலேருந்து நீங்க விடுபட்டு யோக நிலையில நிற்கணும். யோகம் ஆன்மாவோட இணைஞ்சு நிற்கணும். திரும்பவும் நீங்க இணையணும், திரும்பவும் நீங்க பிரியணும். சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க. நீங்க பிரித்தல், இணைதல், இந்த அனுபவங்களை வளர்த்து 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 கொண்டு வரணும். ஏன்னா நீங்க இணைஞ்சாதான் திரும்ப ஜீவிக்கணும், திரும்ப பிரியணும், திரும்பி இணையணும். இது எல்லாம் பயிற்சிகள் செய்யணும். அதுக்கப்புறம் இந்த காலம் எல்லாமே ஒரு நிலை அடையும். அந்த டைம்ல முழுமையா நம்ம இணைவோம், ஆன்மாவோட இணைந்து விடுவோம். அவ்வளவுதான். பேரருளோட நாமும் இணைந்து பேரறிவாளனாக மாறி
முழுமையடைந்து வாழ்க்கையை பயனுள்ளதாக்கி முக்தி அடைந்தோம். அப்படி இந்த முக்தி அடைஞ்சதுனால எனக்குப்பா எனக்கு தானே பயன் இல்லை. நீ பிறந்த திசையில் பயன், நீ செய்த தவத்தினால் ஏற்பட்ட சுற்றுப்புற சூழலில் ஏற்பட்ட பலன்கள், உன் சொல்லால், உன் செயலால், உன் அனுபவங்கள் அத்தனையும் அறிவாக மாறுகின்றது. அது வரப்போறும் சந்ததியினர்களை வாழ வைக்கின்றது. இந்த பயிற்சிகளை செய், முன்னேறு. இந்த இறை தொண்டு இதுதான். கடவுளுக்கு நான் முக்தி அடைந்து விட்டேன் என்ற சுயநலம் அல்ல இது. கடவுளை உலகுக்கு எப்படி இருப்பார், என்னெல்லாம் நலன் செய்வார், இந்த அன்புனா எப்படி இருக்கும், அந்த கருணைனா எப்படி இருக்கும், இதெல்லாம் வாழ்ந்து காட்டுவாங்க அந்த குரு. நம்பிக்கைனா என்ன, தன்னம்பிக்கைனா என்ன, தைரியம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, பண்புனா என்னன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அனுபவ ரீதியாக புரிய வைப்பாங்க. இந்த உடல்னு வரும்போது மட்டும்தான் நீங்க எல்லாமே பிரச்சனை ஆயிடும். இந்த உடல் அதன் இயல்பை செய்யட்டும். ஒழுக்கம்னா எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, உடல் இன்னொரு உடல்ல சேரக்கூடாது, இதுதான் ஒழுக்கம். இதெல்லாம் சுயநலம், அவங்கவுங்களோட தேவைகளுக்காக. இப்படி இருந்தா தான் நன்மை நடக்கும். ஏன்னா இதுதான் ஆதாரம், உடல் தான் ஆதாரம். இந்த ஆதாரத்தை வச்சுதான் பயணம். இந்த பயணத்துல உங்களுக்கு அடிப்படையான நம்பிக்கைன்னா உன் சுகம் எந்து, என் சுகம் உண்டு. இந்த சுகத்துக்குள்ள யாருன்னா நடுவுல வந்தா பங்கம், இந்த பங்கம் வந்தா நீ காலி, நானும் காலி. இந்த அடிப்படை ஆதாரம் இதுவா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. இந்த உடல் என்றது நான் எப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பா தெரியும். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இயல்பா தெரியும். இதுதான் வித்தியாசம். மன்னிக்கலாம். இதுதான் நேத்து நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிந்தது. வந்துச்சு. புரியுது சாமி. ஏன்னா ஃப்ளோ வந்துச்சு, நான் இப்ப கட்டுப்படுத்துறேன் பாத்தீங்க இல்லையா? சோ ஆமா. அதுதான் விஷயம். ஆ. இப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம சுத்த தேகியாக, ஒரு புனிதனாக நாம் தயாராக வேண்டுமென்றால் இந்த உடலை அதற்கான தகுதியை வளர்த்து கொடுக்கணும். அந்த தகுதியை வளர்த்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த யோகாசனம், இந்த ஐவகை வழிபாட்டை செய்து நாம் இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி பாருங்க. இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னா ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், பஞ்ச பூதங்கள் போனோம் தானே. இந்த மனதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாவே இல்லை, புஷ்ன்னு போயிடுச்சு, மனம் காணாம போயிடுச்சு. இந்த மனதோட பவரே இவ்வளவுதான். நம்ம இந்த அளவுக்கு உயர்கிறோம். நான் இந்த எதற்கு உங்களுக்கு இந்த மனம் புஷ்ன்னு போயிடுச்சுன்னு சொல்றேன்னா, அதனுடைய இயக்கம் நிற்பதற்கு நாம் என்ன செய்கிறோன்றதை உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக சொன்னேன். அதுக்காக அது ரொம்ப சுலபம்லாம் கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு ஜெகதீஷ்? ஆனா நம்ம இது இயக்கத்துக்கு வரும்போது இந்த மனம்ன்றது நம்மளை இயக்க உள்ளவே வரலையே, வருதா? இல்லை சாமி. இப்ப நான் உங்களுக்கு சொன்னாலும் எனக்கே வரமாட்டேங்கிறதே. அப்ப அது உண்மை இல்லை. அது உண்மை வந்து அதுக்கு பலம் இருக்கு, இந்த இடத்துக்கு உயர்ந்தாலும் இது வரும்னு சொன்னா என்கிட்ட இருந்து நானும் அதை சொல்வேன்ல. ஆனா வரமாட்டேங்குது இல்ல. உண்மையை பேசும்போது அது வரல. அப்போ மனதோட பலம் இவ்வளவுதான். நம்ம கிட்ட அதுக்கு தாண்டி நிறைய பலங்கள் இருக்கு. அதை நம்ம எடுக்கணும். அதற்கு நீங்க பயிற்சி செய்யணும். இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இந்த மனம்லாம் உங்களை பலவீனப்படுத்தாது, உங்களை இயக்காது, உங்களை கோலையாக்காது, வீக்காக்காது, ஒன்றும் ஆகாது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, கடவுள் இருக்கா, போய்கிட்டே இருப்பான். அதே மாதிரி கடவுளும் இருப்பான். அவன் துணை இருந்து எல்லாமே நம்ம வென்று நன்று வருவோம். அதனால இந்த தேக பயிற்சி ரொம்ப அவசியம். நீங்க உனக்கு பாருங்க, நான் முன்னெல்லாம் ரொம்ப பயிற்சி செஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு அதனால நிறைய இன்னல்கள் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா இந்த உடல்ல வந்து நிறைய பொலிவு, பலம், கவர்ச்சிகள்லாம் அதிகமாக ஆரம்பிச்சது. இது நடைமுறை வாழ்க்கையிலே எனக்கு வந்து இது ஒரு பெரிய சிரமத்தை ஏற்பட்டுச்சு. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா அது சரி. ஆனா நம்ம காலையில இந்த பயிற்சி எல்லாம் செய்யறோம், அடுத்த நிமிஷம் அடுத்த சில மணி நேரத்துல நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து உலக நீதியோட கலக்குறோம்.
நான் உலக நோயோட கலந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களோட நான் கலக்க வேண்டியதா இருக்கும் போது எனக்கு சில இதனால ஒரு பாதகங்கள் ஏற்பட ஆரம்பிச்சு. அடே என்னடா கடவுளே இது இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு என் கவனத்தை குறைப்பதற்காக நான் பல காரியங்கள் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா என் கவனத்தை குறைப்பதற்காக குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் செலவு செய்வேன் ஒரு நாளில். என் கவனம் டக்குன்னு வளர்ந்துரும். ஸோ அந்த வளரும் போது என்ன ஆகுதுன்னா அடுத்த மாற்றங்களுக்கு இப்ப நான் ஒருத்தரை சந்திக்கிறேன்னா சுமூகமாக இருக்காது. உடனே நான் என் கவனத்தை குறைப்பதற்கு நான் எதாவது செஞ்சு அந்த பிரசன்ஸ்க்கு வந்து நான் திரும்ப அந்த இடத்துக்கு போகணும். இதற்காக நான் பயிற்சி செய்வதை நிப்பாட்டேன். ஏன்னா அதிக பயிற்சி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா என்னால இயல்புக்கு திரும்புவதற்கு முடியாம போகுது. அதனால என்ன ஆகுதுன்னா பார்க்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பார்வையில தான் நம்மள பார்ப்பாங்க. அவங்களுக்கு பார்த்த உடனே ஆசை வரலாம், மோகம் வரலாம், காமம் வரலாம், காதல் வரலாம், என்ன வேணா வரலாம். அது அவங்களோட பிரச்சனை. அவங்களுக்கு அதான் தெரியும். அது அவங்களுக்கு அதான் வரும். இப்ப நம்ம ஒரு ஞானி, யோகின்ற ஆடையிலோ, ஒரு துறவியோ இருந்தாலும் அவங்களுக்கு வராது. நம்ம ஒரு சாமானியனா இருந்துகிட்டு நான் அது இல்லை, நான் இதுன்னு சொல்லும்போது அது புரிந்து கொள்றது, ஏற்றுக்கொள்ளுதல் கடினமாகிறது. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உடலோட விஷயத்த வந்து நம்ம குறைக்கணும். இதற்கான வயது வரும்போது நம்ம இதை உயர்த்திக்கலாம். இப்போதைக்கு குறைப்பதற்கான விஷயத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்க ஆரம்பிச்சேன். இந்த உடலுக்கெல்லாம் பெருசா வெளியே கொண்டு வராம எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே ஆன்மாவோட இணைத்தல்லையே கொண்டு போக ஆரம்பிச்சேன். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஏன்டா இதெல்லாம் நீங்க செய்யணும் சாமி? அது அவங்க பிரச்சனை. அவங்கள அலட்சியப்படுத்தலாம், உதாசீனப்படுத்தலாம். என்னால் ஒரு ஜீவன் துன்பப்பட வேண்டான்ற ஒரு நோக்கம் தான். ஈசன் இதை செய்வானா அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் செய்வாரா? சிவபெருமான் காதல் மோகம் கொள்ளாதவர்களே கிடையாது. ஆணே காதல் கொள்வான் சிவனை பார்த்து. அத்தனை அழகு, அத்தனை பொலிவு. அவனை ஆராதிக்கிற நமக்கும் அதே பலன் தானே கிடைக்கும். நாம உண்மையாக பயிற்சி செய்தால் அதே பலன் கிடைக்கும். அப்போ அது எல்லாரையும் கவரக்கூடும், ஈர்க்கக்கூடும். அதனால அதனாலதான் பாருங்க, எப்போதும் நம்ம சிவபெருமானை உருவமாக காட்ட வேண்டும் என்றால் ஒரு பறந்து விரிந்த தோள்பட்டைகளும் திடமான கைகளும் கட்டு மஸ்தான் போல சிவபெருமானை காட்டுவாங்க. நோஞ்சானா காட்டவே மாட்டாங்க சிவபெருமான். உருவமா காமிச்சா கட்டு மஸ்தான தான் காட்டுவாங்க. அது உறுதியான ஸ்ட்ராங்கா அந்த கம்பீரம், அந்த பொலிவு, அந்த அப்படியே அந்த ஆற்றல் பவர்ஃபுல்லா காட்டுவாங்க. ஏன்? அது அப்படிதான் இருக்கு. சிவபெருமானை பார்த்து நம்ம பெருமாள் மோகம் கொண்டதாக கூட சில புராணங்கள்லாம் சொல்கின்றன. அவரும் அதற்கு செவிசாய்த்ததாகவும் சொல்கின்றது. அதெல்லாம் நம்மளுக்கு புராணங்களின் வாயிலாக அறிந்து கொண்ட ஒரு சில விஷயங்கள். அது உண்மையா பொய்யான்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது நம்ம ஒரு புராணம் சொல்லுது. ஏன்னால் அத்தனை அழகு மிக்கவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அத்தனை அந்த மென்மையின் உச்சம். அந்த மென்மைக்கு முன் எல்லாம் தோற்கும். ஆண், பெண் எல்லா உயிர்களும் வணங்கி நிற்கும். அப்படியே ஊன்கள் உருகும் கண்டவுடன். அப்படியே உருகி மெழுகி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையடா, நீதான் நான் தான் நீ என்ற நிலையை கொடுக்கும். மற்றதெல்லாம் உருகி ஓடும் அப்படியே. அதனால இந்த யோகாசனம் மிக மிக அவசியம். ஈசனை வணங்குவதற்கும் தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றாலே அதை செய்யணும். ஈசனை வணங்கும் தகுதி வேணும்னா இந்த உடலுக்கு இந்த மாதிரி அற்ப சுகங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும். இதெல்லாம் நம்ம அடிமையா இருக்கும் இந்த அற்ப விஷயங்களுக்காக. பசி, தூக்கம், சுகம், துக்கம், காசு, பணம், காமம், குரோதம், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மள
அதை எதிர்க்க முடியலையே, தவிர்க்க முடியல. அது பின்னாடி தான் போக முடியுதே தவிர அதை விட்டு விலகி வர முடியலன்னும் போது அது ஒரு அடிமைத்தனம்னு சொல்றோம். அதை விடுவதற்கோ தவிர்ப்பதற்கோ எல்லாருக்கும் சாத்தியக்கூறுனா அதை சொல்ல மாட்டோம். அது நம்மளை இயக்குகிறது என்றால் அதன் பின்னாடி நம்ம போகிறோம் என்றால் அது அப்படிதான் விஷயம் இல்லையா? இப்ப உடனே ஏன் சிவனடியார், முருகனடியார்லாம் சொல்றாங்க, பாம்பன் அடியார்லாம் எதுக்கு, பாம்பன் சுவாமிகள் அடியார்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, அஹ், இந்த மாதிரி நான் உன்னோட அன்புக்கு, உன்னோட அருளுக்கு, உன் ஆற்றலுக்கு, உன் அறிவுக்கு நான் அடிமை. இது மட்டும் தான் எனக்கு வேணும். அதெல்லாம் வேணும். எனக்கு எந்த சுகம் வேணாம், துக்கம் வேணாம், எதுவும் வேண்டாம்ப்பா. உன் அடியார் நான், உன்னை வணங்கி நிற்கின்றேன், அருள்வாயாக. அவ்வளவுதான். ஸோ அந்த தன்மை மட்டும்தான் என்னை இயக்க வேண்டும். அதுதான் என்னுள் இருக்கும் ஈசன் தான் என்னை இயக்க வேண்டுமே தவிர இயற்கையோ காலமோ இல்லைன்னு நான் சொல்வேன். என்னை இயக்குபவன் என்னுள் இருக்கும் ஈசன் ஒருவனை இயக்கும் சக்தி அவனுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவேன் நான் அப்பப்ப ஒரு கம்பீரமா. அதுவும் உண்மைதான், இல்லைன்னு சொல்லு. ஆஹ் இதுதான் அந்த அடியார் அப்படின்லாம் அடிமை எல்லாம் சொல்றது. அப்ப இந்த உடல் இதுல இருந்து எல்லாம் விடுதலை பெறணும், மாற்றம் பெறணும். இந்த உடல் சிவனை வணங்கும் தகுதியை வளர்க்கணும். இந்த மாதிரி ஒரு புதிய அனுபவங்கள், புதிய ஆற்றல்கள், புதிய திறன்கள், புதிய அறிவுகள் எல்லாம் இந்த உடலுக்கு கொண்டு போகணும். இந்த அல்ப விஷயங்கள் எல்லாம் என் உள்ள இருந்து வெளியே வரணும்னா அதற்கு இந்த உடலுக்கு உறுதியான பலம் வேணும். அடுத்து இந்த கவனத்தை வளர்க்கணும். கவனத்தை எப்படி வளர்க்கணும்னா இப்படிதான் நீங்க பயிற்சி செஞ்சு வளர்க்கணும். இந்த பழைய அனுபவங்கள் உங்களை கீழே இழுக்கின்றன. இந்த பயிற்சி செய்யும் போது இந்த அனுபவங்களை கடக்கும் போது உங்கள் கவனம் மேல் நோக்கி செல்கின்றன. இதற்கு தான் இந்த யோகாசனம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. புரிஞ்சதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. இதுக்கு மேல இந்த படத்தை இன்னும் என்ன சொல்றதுன்னு எனக்கு முடியல. ஏன்னா நம்ம நேரத்துக்கும் வந்துட்டோம் சுவாமி. நேரத்துக்கும் வந்துட்டோமா? வெரி குட். ஏன்னா இதுக்கப்புறம் தாண்டினா வேற ஏதாவது கோணல்ல போயிடுமோன்ற ஒரு அச்சம். அதனால்தான் டக்குன்னு நான் நிறுத்திட்டேன். இது அதை தாண்டுது, எனக்குள்ள இருந்து என்னை தாண்டிக்கிட்டே போகுது. அதை கட்டுப்படுத்த முடியல, அதனால்தான் நான் நிறுத்திட்டேன். அது நல்லா இருக்காது. சில விஷயங்கள் மர்மமாகவும் ரகசியமாக இருக்கும் போது மட்டும்தான் அதற்கு மதிப்பு இருக்கும். நான் எளிமையாக விலைக்கு கூறிவிட்டால் அதற்கு மதிப்பும் மர்மமும் விளைந்து விட்டால் அது இவ்வளவுதானா அப்படின்றோம். ஆனா அதை அனுபவித்து பார்க்கும் போதுதான் அதனோட பலம் எவ்வளவு பெரியதுன்னு தெரியும். நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சும்மா சொல்லிக்கலாம். ஆனா அது உண்மையால அதை சந்திக்கும் போதுதான் அதனோட உண்மையான மதிப்பு என்ன, பலம் என்னன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எங்க நான் தாண்டிட போறேன்ற பயத்துலதான் நான் இப்ப இதோட நிப்பாட்டுறேன். இதை சார்ந்து ஏதாவது இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். இல்லை சுவாமி, ஒரு பயிற்சியாளனுக்கு எவ்வளவு ஆசனங்கள் முக்கியமாக அமைக்கப்படுகின்றன என்று தெரிவதற்காகவே இந்த கேள்வி கேட்டேன். ஒன்றும் இல்லை, கண்டிப்பா. இல்லைன்னா நான் ஒரு வீடியோ வேணா நான் உங்களுக்கு போடுறேன். சப்போஸ் நான் சந்திக்கும் போது காட்டலாம்னு நினைச்சேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் செஞ்சு. முதல்ல நான் பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி என் உடலை பாருங்க. நான் பயிற்சியை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் என் உடலை பாருங்க எப்படி மாறுது அப்படின்னு. ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, யாருன்னா வீட்டில் இருக்கும்போது இதை நான் செய்கிறேன். செஞ்சு உங்களுக்கு நான் பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி என் உடல் எப்படி இருக்கு, பயிற்சி பண்ண பிறகு என் உடல் எப்படி மாறுது, அந்த எனர்ஜி எப்படி இருக்கு, அந்த ஆற்றல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே என் கால்கள்லாம் அப்படியே தூண் மாதிரி ஆயிடும். அவ்வளோ பலம் பெருக்கும். ஸோ அதனால அது முடிஞ்சா அதை வேணா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஒரு நாள்.
இல்லைன்னா நேர்ல சந்திக்கும் போது நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா இப்போ ஏன்னா கொஞ்சம் காலம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஐ மீன் நம்ம உடனடியா இல்லை அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு வீடியோ வேணா நான் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். என் கட்டமைப்பே மாறும், அப்படியே பிரம்மாண்டமா மாறும். ஸோ இதெல்லாம் ரொம்ப வழுக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டான்ட்டு சம்பவ மகாதேவான்னு சொல்லிட்டு எப்போதும் ஆன்மாவோட இணைவதையே நான் வழக்கமா கொண்டுட்டேன். இது யாருக்கும் எதுவும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கெல்லாம் சகஜமா தெரியும். நான் என் நிலையை கடைபிடிப்பதற்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. யாருக்கும் எதுவும் பாரமாவும் இருக்காது. ரொம்ப சௌகரியமா என் பக்கத்துல உட்காருவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. யாருக்கும் ஒரு பெரிய சங்கடமா தெரியாது. ஐயோ ஒரு சாமி, குருஜி கிருஜி அது மாதிரி ஒன்றும் தெரியாது. தேவைப்படும் போது மட்டும் நான் அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே முழுமையாக நான் நானாக இருப்பேன். மற்ற நாட்கள்ல எல்லாருக்கும் சகஜமா என் கூட கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஒன்றும் பெருசாவே தெரியாது. ரொம்ப சௌகரியமா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி இந்த ஆன்மாவோட இணைதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் அதுலயே இந்த வெளியே எதுவுமே இல்லை, உள்ளுக்குள்ள மட்டும் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். இது இப்போ அவசியம் ஏற்படுறது. இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி நான் செஞ்சாலும் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு துன்பங்களோ, அச்சங்களோ, தயக்கங்களோ, பயமோ, பீதியோ கூட பயம் பீதியெல்லாம் என்ன ஆட்கொண்டு உள்ளது. அந்த மாதிரி சமயங்கள் ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அதெல்லாம் இல்லை. ஸோ இந்த பலம் அந்த மாதிரிலாம் நம்மள இதெல்லாம் யார் செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெளியே இருந்து வர்றதோட உள்ளேருந்தே வெளியே வரும். இந்த இயற்கை காலம்லாம் வாப்பா ராஜா இருந்தா உனக்கு சிவப்பு கம்பளை விரித்துள்ளே நீ நடந்து செல்லுனா விட்டுரும். அதை எதிர்க்கும் போது அது தன் பவரை காட்ட தானே செய்யும். உலகமே என் பின்னாடி வருது, நீ என்னடா முன்னாடி போற அப்படின்னு கேள்வி கேட்கும் இல்லையா? அப்ப அதன் தன் பவரை என்ன காட்டும்? உனக்குள்ள இருந்து நீ உன்னை எனக்கு உனக்குள்ளே என்ன நீ என்னை கட்டுப்படுத்திட்ட, வெளியாள் கிட்ட இருந்து நீ உன்னை கட்டுப்படுத்திப்பியா? பார்க்கலாமா? நீ வெளியாளை தண்டிச்சையோ சபிச்சியோ ஏதோ ஒன்று பண்ணினா நீ இந்த புனிதத்தை திரும்பி நீயும் பாவி ஆயிடுவ. உன் சுயநலத்துக்காக நீ அத்தவரை துன்புறுத்தி விட்டாய், நீ அது திரும்பி எங்க கூட்டுக்குள்ள வந்துருவ இல்லையா? திரும்பி வாழ ராஜா. என்னடா ராஜா, உனக்குள்ள இருந்து இயக்கம் இல்லைன்னு என்னை கட்டுப்படுத்தினேன், சரி வென்ற. இப்ப வெளியாள் கிட்ட இருந்து உன்னை நான் இயக்குறேன், இது இயல்பு. இதை நீ எப்படி மீறுவ? சொல்லு. நீ என்ன பண்ணாலும் இயற்கை நீதிக்கு பங்கம் வராம பண்ணுன்றதான் ஈசன் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீ இப்ப என்ன பண்ணுவ சொல்லி? அவங்கள அழிச்சிருவியா, தண்டிச்சிருவியா, சபிச்சிருவியா? நீ என்ன பண்ணாலும் புஷ் மைனஸ். திரும்பி திரும்பி நீ என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து திரும்பி நீ போராடி, திரும்பி நீ ஜெயிச்சு, திரும்பி நீ வரணும். வரலாம், வராமே போலாம். இப்ப சொல்லு அப்படின்னு இயற்கை பார்த்து கேட்கும். காலம் சொன்னேன், எதுக்குடா இந்த வீர விளையாட்டெல்லாம்? வந்தோமா, சாப்பிட்டோமா, ஏதோ 4 காசா பார்த்தோமா, 4 புள்ளைய பெத்தோமா, காலம் வந்தா போனோமான்னு இருக்காம எதுக்கு நீ இதெல்லாம் போட்டு பண்ணுங்கிறேன்னு அது பழைய அனுபவத்தை திரும்ப நினைவுக்கு கொண்டு வரும். திரும்பி பரமபதத்துல பாம்பு புஷ்ன்னு கை வச்ச மாதிரி திரும்ப கீழே இறங்கிடுவோம். திரும்பி ஏற முடியாது. அப்போ யாரையும் எதிர்க்கவும் கூடாது, யாரையும் தவிர்க்கவும் கூடாது, யாரையும் வெறுக்கவும் கூடாது, யாரையும் விரும்பவும் கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா எல்லாத்தையும் சந்திக்கணும். அப்போ நீ யாரா இருக்கணும்? நீ ஒரு சாமானியனை போல் இருந்தா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதை என் அனுபவத்தின் வாயிலாக நான் ஒரு ஒரு கண்டுபிடிச்சேன். ஒருவேளை தவறுகளே நிகழ்ந்தாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி. அந்த மாதிரி இருந்து செஞ்சா நம்மளாலேயே அடுத்த கட்டத்துக்கு உயர முடியும். ஸோ இப்ப மக்களுக்கு என்ன, நம்ம வேறுபட்டு தெரியாமல் ஒன்றுபட்டு தெரிந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேறுபட்டு தெரிந்தால் எல்லாரோட பார்வையும் வேறுபடுகின்றதுன்றது புரியுது. அதனால் ஒன்றுபட்டே திகழ்வோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உள்ள செஞ்சுக்கலாம், வெளியே எந்த பெருசையும் கொண்டு வர வேண்டாம்
அப்படின்னு சொல்லி அதற்காக நான் பல கஷ்ட நஷ்டங்களை பட்டுன்னு தான் இருக்கேன். அந்த பயிற்சிகள்லாம் செய்யாததுனால எனக்கும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யறது. என்ன பண்றது? இப்போ திரும்பவும் இதெல்லாம் ஆரம்பிச்சு திரும்பவும் உடல் பலத்தை இது மாதிரிலாம் பெருக்கிறதுக்கான திரும்ப பயிற்சிகளை செய்யலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுவேன். அப்போ உங்களுக்கே தெரியும் என்ன பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு. ம். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. ம். நன்றி. நீங்க யோகாசனம், யோக பயிற்சின்றதெல்லாம் நம்ம ஆற்றலையும் நம்ம அறிவை வளர்க்கறதுக்கெல்லாம் முட்ட முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லையா? ம். இந்த உள்ள இருக்கிற இந்த மென்மையை வெளியே கொண்டு வந்து காமிச்சேன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மென்மையாவே நாம இருந்தா ஸோ எதிராளிகள் எல்லாம் வணங்குவார்கள், உருகுவார்கள். அது அந்த இடத்துல அந்த சூழல்ல இருந்தா பரவாயில்ல. நம்ம நல்ல ஸ்டைலா ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டு இருக்கும்போது இதை காமிச்சா எதிராளி நம்ப முடியாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிவுகள் இருக்கு. இப்படிதான் இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம சூழல் அப்படி இல்லை. நம்ம எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ கடவுள் எல்லா இடத்துலயும் தான் பிரவேசிச்சிருக்கான். தீர்க்கணரை எங்கும் நிறைந்த பரம்பொருள். ஸோ அங்கேயும் கடவுள் இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான்னு நம்ம ஒன்றா சொல்லிக்கலாம். ஆனால் அதை அறியும் திறன் தன்மை, உணரும் தன்மை எல்லாம் அவங்க இப்படிதான் இங்கே தான் இதை உணர முடியுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது இதெல்லாம் வேறுபடும், சிரமங்களுக்கு கொடுக்கும். அதற்கேற்ற மாதிரி சுற்றுப்புற சூழல் அந்த எல்லாத்தையும் நாம தான் வடிவமைச்சு எங்கு பாதுகாப்பானதுன்றதெல்லாம் கண்டு அந்த இடங்கள்ல மட்டும் நம்ம பிரவேசிக்க பழகிக்கணும். இதெல்லாம் நாம் தான் முடிவு செய்யணும். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. சரி சரி, சொல்லுங்க வினோத். சுவாமி. சொல்லுங்க வினோத். சாமி, ஜெகதீஷ் எதை கேட்டாப்புல நான் ஸ்டாப்பா இருக்கிறீங்களேன்னு சொல்றீங்க. என்ன பண்றது? இல்லைங்க சாமி. அதெல்லாம் எவ்வளவு நம்ம பயிற்சிகளினோட பலன்களை சொல்வதனால கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிடுச்சு எனக்கு. வேற ஒண்ணும் இல்லை. அந்த உற்சாகத்தோட பேசினேன்னா இந்த பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியுதோ தெரியலையோ, ஆனா இவர் கேட்ட கேள்வினால அந்த பயிற்சியின் விளக்கங்கள் ரொம்ப முழுமையாக இருக்கோ. எல்லாருக்கும் அனுபவத்தின் வாயிலாக கண்டு இருப்பீங்க பயிற்சியின் பலனை. இன்னும் அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு தொடர்ந்து செய்யணுன்ற ஒரு நம்பிக்கை, உறுதி இதெல்லாம் பிறக்கிறதுக்கு இது வாய்ப்பா இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் நிறைய தடை இல்லாம ரொம்ப வேகமா பேசிட்டேன்னு தோணுது எனக்கு. சொல்லும்போது அந்த உற்சாகம் ம். இன்னும் சாமி அது ம். பண்ணும் இன்னும் எப்படி இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருந்தது. ம். ம். அதான். நன்றி நன்றிங்க சார். ஓகே ஓகே, நிறைவு செய்யலாமா வினோத்? நிறைவு செய்யலாம் சாமி, நம்ம நேரத்தை நெருங்கிட்டோம் சார். ஓகே ஓகே. ஜெகதீஷ், வேற ஏதாவது கேட்கணுமா? நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம் சார். ஓகே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.